இன்னொன்னு குடிங்கிறது வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறத ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணணும். அவன கம்ப்ளீட்டாங்க ஒரு 25 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி சந்து புந்து போல நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பிரதர். இந்த 2 மாசம் லாக்டவுன்ல சரக்கு கிடையாது தமிழ்நாட்டுலங்க. எத்தன பொம்பளைங்க நிம்மதியா தூங்குனாங்க தெரியுங்களா? நீ வந்து அந்த அளவுக்கு கூட வேண்டாம். ஒரு மினிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்து, குடிக்கிறத வந்து அவனுக்கு டென்ஷன் ஆக்கணும். சோ இந்த கரும்பு See, குடிக்கிற government's duty is not to abolish things that's creating problem. You have to regulate it. அதான் அதுக்குதான் அரசாங்கம் இருக்கு. நீ எல்லாத்தையும் எடுப்ப, ஐயோ திருடுறா, இதை ஒழிப்ப, அதை எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டுல உட்காந்துக்க வேண்டியதுதான் எல்லாரும். இல்ல கவர்மெண்ட் வந்து இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவேக்னிங் மூவ்மெண்ட்ஸ் சொல்லிட்டு என்ன பெருசா வந்து முன்னெடுத்திருக்குது. எத்தனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்துட்டு இப்போ இந்த மரக்காணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த இவ்வளவு பெரிய ஆட்கள் செத்து போனாங்களே, அதுக்கப்புறம் சையத் ப்ரோ, இன்னைக்கு நடக்கிற அந்த கூட்டத்துல ஏன் சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி கேள்வி கேக்குறாங்க ஒயின் ஷாப்ல இருக்கிறவங்க கிட்ட. அதுக்கு நான் போட்டதுக்கு ஒருத்தர் சொல்றான், ஏய் கள்ளச்சாராயத்தை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்றாங்கன்னு. ஏண்டா என்னடா ஆராய்ச்சி பண்றீங்க அப்படி? அடேங்கப்பா! ஒருத்தன் போடுறான், இவரை கைது பண்ண வேண்டும். இந்த ஃபேக்ட் செக் பண்ணி கைது பண்ண வேண்டும். பண்ணுங்கடா. என்னை தான் பண்ணுவீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? என்னை பண்றப்ப ட்வீட் போடுறவனை கூட்டி போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க. விவாதம் கூட நடத்த முடியாதான் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எடப்பாடியார நான் பெரிய தூய உத்தமர்னு சொல்லல. அவர் விவாதம் பண்ணட்டும். நீங்க பதிலுக்கு சொல்லுங்க. உங்க ஆட்சியிலையும் நடந்ததுன்னு கூட சொல்லுங்க. அது எல்லாமே மக்களுக்கு ஒளிபரப்பாகட்டும்ங்கிறனா. எல்லாமே 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கிறது தெரிய வரட்டும். 48,000 கோடி பத்தலையா ப்ரோ உங்களுக்கு? பிரசாந்த் ப்ரோ கேள்வி மட்டும் கேட்கிறேன். மதன் ஒரே ஒரு செகண்ட். 3 பேர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணிருக்கோம். சசிதரன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அடுத்து சூர்யா, அடுத்து தேவசூர்யா பேசுங்க. ஓகே ஃபைன். சசிதரன் இருக்காரான்னு தெரியல. டாக்டர் தேவசூர்யா இருக்கேன். அதான் இல்ல பிரசாந்த் அவர்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்குலாம் வந்து பரிசு கொடுத்தாங்க, ஊக்கத்தொகை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன இப்போ டிஎம்கே இல்லை இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மற்ற எல்லா சைட்ல இருந்து இருக்கிற ஒரே கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர்கள் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்றாங்களே, மருத்துவர் ஆக முடியாம கஷ்டப்படுறாங்களே, அப்ப நீட்டை பத்தி பேசியிருக்கலாமா, ஏன் பேசலன்னு கேட்கறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க சைட்ல இருந்து நீட்டை பத்தி நீங்க பேசி இருக்கணுமா, பேசிக்க கூடாது? ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா நீட்டை பத்தி பேச முடியாததுக்கு ஒரே ரீசன் வந்து நாடாளுமன்றம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாடாளுமன்றத்துல யார் இருக்கான்னு நமக்கு தெரியும். நம்ம இங்க இருந்து நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா இப்ப நீட்டை பத்தி பேசினா இவன் இந்த பக்கம் ஃபாலோ வரான், அப்பயும் அந்த மாதிரி பேச்சு வரும். பட் எனக்கு உங்க ஒப்பீனியன் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் அதான் பிரதர், நீங்க சொல்றதுலயே பதில் இருக்குது. என்னன்னா அவ்வளவு சீரியஸா இருக்கிறவங்க இந்நேரம் 40 பேர் வந்து உண்ணாநிலை போராட்டம் அறிவிச்சிருக்கணுங்கிற நான். உண்மையாலுமே நீட்டை அபாலிஷ் பண்றதுக்கான சீரியஸ்னஸ் இருக்கிறவங்க 40 ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் அந்த ஸ்டேட்ல இருந்து. அப்படிங்கிறப்போ நாடாளுமன்றத்திற்கு எதிராக திமுக உண்ணாவிரதம் டெல்லிக்கு போ நீட்டை அபாலிஷ் பண்ண. ஏன்னா இப்போ உண்மையாலுமே இப்ப விஜயண்ணன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் பேசணும்னு, நாளைக்கு அந்த சட்ட திருத்தமோ ஏதாவது ஒரு ஆரம்பம் அப்படின்னா கண்டிப்பா அவர் உட்காந்துருவாரு. இதனால என்ன சேஞ்ச் ஆக போகுது? சொல்ல போனா நம்ம நம்மளுடைய சட்டமன்றங்கள்ல போடுற தீர்மானங்கள் கூட வந்து அங்க எஃபெக்ட் இல்லாம போயிருது. டு பி ஆனஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து ஒன்று புஷ் பண்ணுறது கூட அங்கே இது இல்லாமல் போயிடுது. அப்போது அவங்கள எங்கே நடுநடுங்க வைக்க முடியும்? ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் 40 பேர் இருக்கிறீங்க, சமாஜ்வாதி கட்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் இழுத்தீங்கன்னா காங்கிரஸ் வராட்டி கூட விட்டுருங்க. உங்களால் ஈஸியாக ஒரு 100 பேரை கொண்டு வந்து 100 எம்பிகளை போராட்டம் பண்ண வைக்க முடியும். தினமும் போராட்டம் பண்ண முடியாதா? நீட்டுக்காண்டி தினமும் போராட்டம் பண்ணி 1 மாதம் நீங்கள் கம்ப்ளீட்டாக இல்லை சபையை ஒத்தி வைக்கிற அளவுக்கு பிரச்சனை போச்சுன்னா இது எல்லா மீடியாவும் கவர் பண்ணாதான்? கவர் பண்ணால் 100% ஏதோ ஒரு சொல்யூஷன் வராதா? வரும். அதை பண்ணுறீங்களா? பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் திடீர்னு ஓவர் நைட்டில் இதெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பாருங்கள், குரல் இங்கிருந்து வருங்க, அங்கே ஒரு போராட்டமும் இருக்காது. நாமளும் பார்ப்போம். என்னென்னா 40 பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க, எத்தனை தடவை போராட்டம் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்ப்போம். நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம். ஏன்னா இது நீங்கள் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கெல்லாம் லாயரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கார்த்தி சிதம்பரம், அவங்க அம்மா நளினி சிதம்பரம் தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் தான் பண்ணாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே உட்காந்து பிளான் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் கொண்டு வந்துட்டுங்க. அது இன்னைக்கு வந்து புடுங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. சேமுங்க. நீங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் எங்கே போய் அது எங்கே அரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளால தான் உட்காந்துருப்பான். நம்மளால தான் உட்காந்து இன்னைக்கு வந்து நீட்னு போட்டு நீட்டுறாங்க.
இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அது அது வந்து உட்காந்து நடைமுறையில் இருக்குது. நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்த டக்குன்னு அபாலிஷ் பண்ணுவாங்களா? ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க, சரி பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இல்லாட்டி என்ன பண்ணணும்? இப்ப கொண்டு போய் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ ஒரு வழக்க வந்து தாக்கல் பண்ணியிருக்கணுங்க. இப்படி இருக்குது. இதனால வந்து பயங்கரமா பாதிக்கப்படும். சுப்ரீம் கோர்ட் மேக்ஸிமம் என்ன சொல்லும்? இத சரி பண்ணுங்கன்னு சொல்லும். அவ்வளவுதான். அபாலிஷ் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னொரு 2, 3 வருஷத்துக்கு அபாலிஷ் ஆகறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அபாலிஷ் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரியாகும். அமெண்ட் பண்ணுவாங்க வேணா. அமெண்ட் பண்ணி வேணா வந்து இது இன்னும் பெட்டர் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களே தவிர, அபாலிஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு டக்குன்னு நடக்காதுங்க. ஸோ இந்த அதனால இப்போ விஜய் அண்ணன் வந்து இப்போ உட்காந்து இந்த 3/4 மணி நேரம் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தாருன்னா, அதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, நீ எந்த சைடுன்னு டிக்ளேர் பண்ணு அப்படிங்கிறதா தான் இருக்கு. அவ்வளவுதான். அது மட்டும்தான். நான் இதுக்கு ஆதரவா இருக்கேன். இது என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு அவருடைய நிலைப்பாடு. இன்னொன்னுங்க, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, எந்த ஒரு தேர்ந்த அரசியல்வாதியும் அவன் வந்து சரியா எஸ்டாப்ளிஷ் ஆகுற வரைக்கும் எந்த சைடும் எடுக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல்வாதி. அப்படித்தான் இருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே டப்புன்னுலாம் விழுந்துட மாட்டாங்க. இது திமுக எல்லாருமே இருந்தாங்க. நீங்க திமுக 40 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிஜேபிக்கு வந்து நம்ம போய் நிக்க முடியுமாங்கிற ஒரு 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 தாட் கூட உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா இது அரசியலுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பண்ணாம இருந்தது இல்ல. அரசியல்ல என்னன்னா, நமக்கு பவர் வருதா, பதவி வருதாங்கிறது தான் முக்கியமா இருக்கும். அதுக்கு தான் ஒரு காய் நகர்த்தல் பண்ணுவாங்களே தவிர, சித்தாந்தம்ங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படி பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே சித்தாந்தம் தான் திமுக. அன்னைக்கு பிஜேபி கூட வந்து அன்கோ போட்டிருக்காது. அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சித்தாந்தமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. காசு பவர் தான். வேற என்ன அரசியல் அதுக்கு மேல என்ன இருக்கு? விஜய் அண்ணன் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. என்னன்னா, எல்லா மக்களும் வேணும். தமிழ் மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதைய உடைக்கிறதுக்கு என்னென்ன பாடுபட முடியுமோ பாடுபடுவாங்க. ஒன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இல்லாட்டி வந்து ரொம்ப தமிழ் தேசியம் பேசுறா அப்படின்னு கொண்டு போவாங்க. அது நடக்கலைன்னா இன்னைக்கே ஒரு ஆள் சொல்லியிருந்தது இந்த காவி போட்டு வச்சுட்டதுக்கு அவர் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி பிரசாந்த் அண்ணா, ஐயா அது என்னதுன்னா இப்போ வந்து என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருக்கிற நல்ல திட்டம்லாம் கொடுத்து 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 இன்ன வரைக்கும் அதை பிரேக் பண்ண முடியல. அப்சல்யூட்லி டோட்டலி ரைட். பட் இதே கோட்பாடோட உள்ள வந்தாரு. ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தளபதி மக்கள் இயக்கம் சொல்லிதான் உள்ள வந்தாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோட்பாடோட உள்ள வந்த உடனே இப்ப அவங்க என்ன சொல்றாங்களா, நீங்க ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்றீங்க, துண்டு பாலிடிக்ஸ் பண்றீங்கன்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்லும் போது நம்ம என்ன ஆன்சர் பண்றது? என்ன பாலிடிக்ஸ்? என்ஜிஓ பாலிடிக்ஸ்னா என்ஜிஓ பாலிடிக்ஸ் இது ஐ மீன் மக்கள் இயக்கமா இருந்தப்போ வெல்ஃபேர் கம்யூனிட்டி, கரெக்டா? அது ஒரு நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். உடனே ஆமா அந்த மாதிரி இப்போ அதை கழகமா அதை கட்சியா மாத்தினதுக்கு அப்புறம் கூட இப்ப பட்டினி தினம் சாப்பாடு போடுறீங்க, விலையில விருந்துன்னு போடுறீங்க. அது மக்களை இன்னும் சோம்பேறி ஆக்கிரும், மக்களோட லைஃப் ஸ்டைல மாத்த முடியாதுன்ற மாதிரி நம்ம மேல ஒரு ராங்கான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றாங்க. சாப்பாடு போறது சோம்பேறி ஆக்குனா அப்புறம் எதுக்கு இலவசமா அரிசி தர்றாங்களாப்பா? இல்ல, அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, இலவசமா அரிசி தரதுதான் திராவிடம்ன்றாங்க. அவங்க இலவசமா அரிசி தந்தா அவங்களுடைய படிப்பு. அதுவும் நான் என்ன சொல்றேன், விலை கம்மியா சாப்பாடு போடுறது சோம்பேறி ஆக்கு அப்படின்னா, ஏன்டா இலவசமா அரிசி கொடுத்தா அதை வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ஏழைகளுக்கு போய் அது சேர்றது இல்லைங்க. நிறைய பேர் அரைச்சு கோழி தீவனம் போட்டு இருக்கிறான், நிறைய கடத்தி கேரளாவுக்கு கொண்டு போறான். இதெல்லாம் நடந்துட்டே இருக்குதுங்க. அதாவது விவசாயிகளுக்கான ஒரு பக்கம் ஏழைகளுக்கு தேவையான அரிசி அவனுக்கு தேவையான தரத்துல போய் கிடைக்கிறதே இல்லை. அந்த இலவச அரிசி நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்லை. ஒரு பக்கம் பணக்காரன் என்ன பண்றான், அந்த அரிசியை பர்ச்சேஸ் பண்ணி இலவசமா இருக்கிறத கிலோ 10 ரூபாய்ன்னு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி எத்தனை பேர் கோவில் தீவனத்தோட அரைச்சுங்க நீங்க தீவனத்துக்கு போகுதுங்கிறது நீங்க ஓப்பன் டாக்குங்க. எத்தனை கேரளாக்கு போகுது? கேரளாக்கு வந்து இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அவன் வந்து கிலோ 40 ரூபாய்க்கு சீப்பா வாங்கிக்கிறான். 20 ரூபா 25 ரூபாய்க்கு வந்து 15 ரூபா லாபம் வச்சுங்க சீப்பா வாங்கிக்கிறான். அப்போ இது யாருக்கான திட்டம்? இப்ப அது யாரை சோம்பேறித்தனப்படுத்துது? இப்போ ஒரு நலத்திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோடைய ஒரு ஆர்கனைசேஷனோட இன்டென்ஷனை காட்டுதுங்க. ஒரு அரசியலுக்கே வராம ஒருத்த வந்து ஒரு விலையில்லா உணவகம் வந்து ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படைபலமோ பணபலமோ இல்லை. அங்க இருக்கிற லோக்கல் ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு காசை திரட்டி ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணணும் அந்த வில்லிங்னஸ் தான் காட்டுதுங்க. அது எப்படி கெட்டதா மாற முடியுங்க?
அது எப்படி இல்ல கெட்டதா மாற முடியும்? அதுதான் வந்து நான் என்ன அப்படி இந்த நிர்வாகிகள்லாம் அவங்க எஃபர்ட்டையும் டைமையும் போட்டு பண்றதெல்லாம் இப்படி கொச்சப்படுறதுனா அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க. பட் அதை கேட்கும் போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க கிரவுண்ட்ல பார்த்துருக்கோம். இது நான் பார்த்துருக்கேன் பர்சனலா கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் ப்ரோ எல்லாருமே வந்து கீழ இருந்து வர ஆளுங்க. யாருமே வந்து பணக்காரனா இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குற ஆளுங்க கிடையாது. திமுக அவங்க அப்படித்தான் சேவ் brother பண்ணி உருவாச்சு. நீங்க இவங்களுக்கு எல்லாம் வரலாறு எல்லாம் மறந்துட்டோம் எல்லாருமே. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது முதல்ல வந்துங்க திராவிட கழகமா இருந்தப்ப அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான இன்டென்ஷனே கிடையாதுங்க அவங்களுக்கு. அரசியலுக்காண்டி அவங்க வரவே இல்ல. அவங்க சமூக மாற்றத்துக்காண்டி தான் முதல்ல உள்ள வந்தாங்க. நெறைய விஷயம் நல்லது பண்ணாங்க. ஆலய நுழைவு, இந்த சாதி வேறுபாடு களையறதுன்னு. அப்ப அந்த நான் சொல்றது பீக் திராவிடம். 60s to 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு விஷயம் தமிழக மக்களுக்கு வந்து அந்த ஈக்குவாலிட்டிய கொண்டு வர்றதுக்கு அத்தன வேலை பார்த்தாங்கங்க. அது அப்புறம் மருவி இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்தோனே, நீங்க அவங்க ஆரம்பிக்கிறப்ப இப்படித்தான் ப்ரோ ஆரம்பிச்சாங்க. உண்டியல் குலுக்கியிருக்காரு. ஐயா கருணாநிதிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டியல் குலுக்கியிருக்காரு கலைஞர் ஐயா. ஏன்னா எலக்ஷன் நீங்க போட்டி போடுறதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது அன்னைக்கு. உண்மையாலுமே காசு இருக்காது. இன்னைக்கு சீமான் அண்ணனை கலாய்ப்பாங்க இல்லையா? நீ இல்ல ப்ரோ அன்னைக்கு உண்டியல் காசு தான். இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. தெருமுனை பிரச்சாரம், கிராம சபை கூட்டம் எல்லாமே வந்துட்டு பண்ணி தான் வந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுடைய அவங்க முன்னெடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம முற்றிலுமா குறை சொல்லல. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அவங்களதான் அப்படித்தான் பிரதர் எல்லா நல்ல கட்சியுமே அந்த பேஸ்ல இருந்து அந்த அடிமட்ட தொண்டன் எந்திரிச்சு நிக்கிறான் பாத்தீங்களா? அதுதான் திமுக. திமுக உருவானது அப்படிங்கிறது இந்த மிட்டா மிராசுதாரர்கள், இந்த இப்ப இருக்கானு இல்லைங்க நம்ம பஞ்சாயத்து தலைவனுங்க, அதே மாதிரி வந்து இந்த ஜமீன்தாருங்க, இப்போ லேட்டஸ்டா உருவாயிருக்கானுங்க ஜமீன்தாரு, இவனுங்க எல்லாம் திமுக கிடையாதுங்க. ஒரு சாதாரண பூத்துல ஒரு வருமானம் இருக்காதுங்க. அவன் பாக்கெட்ல வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கும். அவன் உட்கார்ந்து 50 ஓட்டு வாங்கி தருவான் அவன் கட்சிக்கு. ஏன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த கட்சி, அந்த கொள்கை, அந்த சித்தாந்தம். அதை தாண்டி அவனுக்கு அதுல ஒரு லாபம் கிடையாதுங்க. ஓட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவன் வந்து செயலாளர் பதவி எதிர்பார்க்க மாட்டான். எம்எல்ஏக்கு நாளைக்கு சீட்டுக்கு எதிர்பார்க்க மாட்டான். அமைச்சராகணும்னு கனவு கண்ட மாட்டான். ஏன் திமுக உடைகிறது? ஏன் திமுகல மிகப்பெரிய அதிருப்தினா, எவன் உழைச்சானோ, எவன் பேசிக்கா கட்சிக்கு நின்னானோ, அவனை எவனுக்குமே நிறைய பேர்த்துக்கு அவனுக்கான பேசிக் மரியாதை கூட கிடைக்கிறது இல்லைங்க. யார் யாருக்கெல்லாம் காசு போய் சேரக்கூடாதோ அவங்களுக்கு எல்லாம் போய் காசு தேவைக்கு அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம். இல்ல இப்ப நாம இன்னொரு பக்கம் வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா அந்த சிஸ்டமை கரெக்ட் பண்ணதுல வந்து இவங்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு. ஏன்னா என்ன நோக்கத்துக்காக அண்ணா வந்துட்டு வந்தாரோ, என்ன நோக்கத்துக்காக இவங்க ஆரம்பத்துல செயல்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் உடைச்சு மக்களை வந்து ஜாதி ரீதியா பிளவுபடுத்தி அந்த பிளவு ஸ்பிளிட் இருக்குது அப்படிங்கறத அதை ஊக்குவிச்ச ஜாதி கட்சிகளையும் நிறைய வளர்த்து அவங்கள கொம்பு சீவி விட்டு அவங்களுக்கு அந்த சிஸ்டம் டோட்டலா வந்துட்டு இவனை இங்க நிறுத்தணும், தமிழர்களை பிரிச்சு துண்டாடுன இந்த அலிகேஷன்ஸ் தான் நான் அவங்களை வந்து வைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்துக்கு நீ எதுக்கு சீட் தர்ற? என்ன அவசியம்? ஆமா. அப்புறம் வந்து இவ்வளவு பெரிய அலிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்க வந்து செந்தில் பாலாஜி மீது வச்சுட்டு அவர் தொகுதிக்கே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, சட்டசபையில ஆதாரங்களுடன் கூடிய குற்றச்சாட்டு, கவர்னரை சந்திச்சு கொடுக்கும் பொழுது அவருடைய ஃபைலையும் சேர்த்து கொடுப்போங்கிற அளவுக்கு நீங்க அவரை எதிர்த்து நின்றுட்டு கேவலம் அற்ப சாதி ஓட்டுக்காக அந்த பெல்ட்டை கிராக் பண்ணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய குற்ற பின்னணி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்ததெல்லாம் அப்பட்டமான சாதி அரசியல். இது மட்டும் இல்ல, இவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னார நிறுத்தினா இவன் வாக்கு செலுத்த மாட்டான், இந்த போலரைசேஷனை கரப்ட் பண்ணதே இவங்கதான். ஜாதி ரீதியா தமிழர்களை பிளவுபடுத்தி அதனாலதான் இவங்க வந்துட்டு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் எதுவுமே பெருசா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்னை ஒரு நண்பர் திடீர்னு போன் பண்ணி திமுக நண்பர் ஒருத்தர் கேட்டார். கொஞ்சம் கோபமா தான் கேட்டா. அப்படி என்னையா நீ ஒரு நாள் அதிமுக பேசுற, ஒரு நாள் திமுக பேசுற, ஒரு நாள் நாம் தமிழர் பேசுற, ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து தமிழக வெற்றி கழகத்தை பேசிட்டு இருக்க என்னையா அப்படின்னு. நானும் செந்தில் பாலாஜி ஆகணையா அதனாலயா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு. அப்படி ஏன்னா 4-5 கட்சி மாறி நீங்க கார்த்திக் ரவிவர்மா ஆகாத வரைக்கும் சரிதான். இல்ல அதாவது என்னன்னா ஹரிஷ், என்னன்னா அரசியல் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தனை சப்போர்ட் பண்ணி ஒருத்தனை எதிர்த்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியிலும் நல்லது இருக்கு, நல்லது பேசுவோம். தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லுவோம். அதுல ஒன்றும் பயம் கிடையாது நமக்கு. என்ன அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டு போய் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தனை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வன்மம் கக்கிறது வந்து நம்ம வேலை கிடையாதுங்க. இவனுங்க 10 மீடியாவுக்கு காசு கொடுத்து வச்சிருப்பானுங்க அதை பண்றதுக்கு. 11 தான் நம்மளும் அதை பண்ணணும். டெய்மோன்லாம் ரொம்ப நேரமா இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு பேசல. சூர்யா நீங்க சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க ரொம்ப நேரமா. நிறைய ஸ்பீக்கர்ஸ் அஞ்சலி பிரசாந்த் அண்ணா. இல்ல இன்னொன்னு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், பேச விட்டீங்க. நன்றி பிரசாந்த் அண்ணா. தேங்க்யூ. நன்றி சச்சின். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இது வந்து சாதாரணமா இருக்க போறது இல்ல. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன்.
இந்த 2 வருஷம் வாழ்க்கையில நரகம், எல்லா வகையான நரகமும் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு காசு பவரோட மோத போறீங்க. மத்ததெல்லாம் விட்டுருங்க. சாதாரண காசு கிடையாதுங்க. ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்கிற காசு, நீங்க எதிர்க்கிற ஆட்கள் கிட்ட. அவனால வந்து 10 தீவ ஒரே நாள்ல விலைக்கு வாங்குற அளவுக்கெல்லாம் நெறைய பேத்துக்கிட்ட காசு இருக்குது. அவங்க கூட மோத போறீங்க அப்படிங்கிறப்போ, அந்த பேஸ், அந்த அஸ்திவாரம் ஆடப்போகுது அப்படிங்கிறப்போ, என்னென்ன நீங்க யோசிக்காத ரூபத்திலலாம் வந்து எதிர்ப்பு வரும். உங்களோட வேர் வரைக்கும் போய் அலசி ஆராயறதுக்கு எல்லாமே பிரசாந்த் ப்ரோ ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிக்கிறேன். அவனுக்கு இது வரைக்கும் பார்க்காத மக்கள் பலத்தோட அவனுங்க மோத போறானுங்க. அதுவும் அவனுக்கு பார்க்க போறானுங்க. சரியாக சொன்னீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அது நல்லது. இல்ல என்னன்னா, இது பண்றது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா? எங்கெங்கெல்லாம் ஜனநாயகம் தலைக்கும்போது மக்கள் கொஞ்சம் நிம்மதியாவாங்க. இன்னைக்கு வந்து பாஜக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுருக்கி மக்கள் வந்து ஒரு பொட்டணியிலேயே போட்டு, உத்தரப்பிரதேச மக்களே பொட்டணியில் 2 போட போட்டு, உட்காருங்கடா, உங்களுக்கு போதை எவ்வளவு 240 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உட்காருங்காட்டிக்கு ஜி வந்து இந்த நெஞ்ச நிமித்துறத விட்டுட்டு, இப்பதான் மக்கள் ஒருத்தன் உயிரோடயே இருக்கான். ஓ! இந்திய மக்களா இவன்லாம் இருக்கான். அப்படின்னு வந்து ஜி இன்னைக்கு திரும்பி, இன்னைக்கு உட்காந்து இந்த இந்த 5 வருஷம் மக்களுக்கு ஏதாவது ட்ரை பண்றதுக்கு ஒரே காரணம், அந்த ஜனநாயகம், அந்த அந்த டெமோக்ரசி. அதாவது யாருக்குமே இந்த மோனோபொலி குடுத்துட்டோம்னாலே, அந்த ஸ்டேட்டோ, அந்த நாடோ அழிஞ்சு போயிருங்க. மோனோபொலி இல்லாம இருக்கிற வரைக்கும் எல்லாத்தோட வாய்ஸஸும் கேட்கப்படும். நான் 2026ல வேண்டிக்கிறதெல்லாம் என்னன்னா, நீங்க யாரு வேணா மேல வரட்டும். மோனோபொலி இருக்கக்கூடாது. அவனுக்கு அப்சல்யூட் பவர் இருக்கவே கூடாது. மக்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஜெயிப்பு இருந்தா போதுங்க. அதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் வழி செஞ்சதுனாலே, மொத்த தமிழ் மக்களும் அதுக்கு நன்றியோட இருப்பாங்க. ஏன்னா அப்சல்யூட் பவர் அப்படிங்கிறது இட் கம்ப்ளீட்லி கரப்ட்ஸ்ங்க. கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கிளிஜோசிக்காரனை தூக்கி ஜெயில்ல போடுவாய்ங்க. அது இல்லாம ஒரு ஒரு தமிழ்நாடு அமையணுங்கிறத தவிர, நமக்கு யாரு மேலயும் எந்த கட்சி மேலயுமோ, யார் மேலயுமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எல்லாம் தமிழன் தான். எல்லாம் இங்க வாழ்றவன் தான். எல்லாம் நம்ம சகோதரன். எல்லாம் தமிழன்னா புரியல ப்ரோ. எப்படி எப்படி சொல்றீங்க? இல்ல பிரதர், நான் யார் தமிழன் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற அவ்வளவு பேர் தமிழன். அவ்வளவு. ஏன் bro? சொல்லுங்க ஆர்கேஎம், சொல்லுங்க நியூஸ் ஸ்பீக்கர். ஓகே ப்ரோ, அதான் இப்போ இப்போ இந்த ட்விட்டர்ல பார்த்தோம்னா மற்ற கட்சிகளை விட திமுகவோட கதறல் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அவங்க என்ன தப்பு கணக்கு போட்டாங்கன்னா, ஒரு ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி புதுசா வரும்போது அவரை ட்ரோல் பண்ணி அவரை வந்து ஒரு மீம் மெட்டீரியலா மாத்தணுங்கிற ட்ரை பண்ணிட்டு கேப்டனுக்கு செஞ்சாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, தப்பு கணக்கு போடுறாங்க. அரசாங்கம் எப்பேற்பட்டவனுங்கன்னு அவங்களுக்கு இன்னும் சரியா தெரியாம இருக்குது. அவர் எவ்வளவு நல்லதா வரணும்னு நினைச்சாரோ அவர் அப்படியே வந்து இது கிண்டல் பண்றது. அது இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல் என்னமோ பெரிய அறிவாளிங்க மாதிரி அவங்க உட்கார்ந்து எல்லாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க. இன்னும் இந்த பசங்களை பத்தி இன்னும் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஆர்கேஎம் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ 2 பேருக்குமே சொல்றேன். அடுத்த வருஷம் இதே நேரம் நாங்க அவங்கள பார்த்து நீங்க குத்தம் பண்றீங்க, நீங்களும் தப்பு பண்றீங்கன்னு சுத்தி காட்ட மாட்டோம். மக்கள் மனசுல நாங்க இடம் பிடிப்போம். அவங்க வந்து கதறிட்டே தான் இருப்பாங்க. இல்ல அதேதான். இல்ல அதேதான். என்னன்னா, இங்க மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி இதுதானுங்க. ஏண்டா உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்களாடா? என்னைக்காவது எங்க வார்டுல வந்து ஏதாவது பாக்குறீங்களாடா? கண்டிப்பா எங்க ஏரியாவுக்கு வந்து பாக்க. அதாவது நீங்க மக்களை போய் சேர்ற வேலையை மட்டும் சரியா பார்த்துட்டே இருந்தீங்கனாலே போதுங்க. மத்தது எல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா பிரசாந்த். நீங்க மக்களை நீங்க ரொம்ப சிம்பிள்ங்க. பிஜேபிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, அவன் வந்து அயோத்தியில் இருக்கிற மக்களை மதிக்கவே இல்லாம, அவன் என்ன தெரியுமா நினைச்சானுங்க? ரொம்ப சிம்பிளா ஒண்ணு நினைச்சான். என்னன்னா, அவசரமா ராமர் கோயிலை கட்டிட்டா, ஒரு 4 ஸ்டேட் மக்கள் நமக்கு ஓட்ட போட்டுருவான், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டுங்க. அங்க இருக்கிற அயோத்தி மக்களை ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம, இருக்கிற வீட்டை பூரா இடிச்செறிஞ்சு ரோட்டை அகலப்படுத்தி, அந்த பந்தா பண்ணி உட்காந்து அவசரமா உட்காந்து சச்சின் டெண்டுல்கரையும் அவனையும் இவனையும் அம்பானியும் கூப்பிட்டு திறந்தானுங்க. ராமர் கண்ணு முழிச்சாரு பாருங்க. கண்ணு முழிச்சுட்டு மக்கள் பக்கம் போயிட்டாப்படி. ஏய் என்னையவே ஓட்டுக்கு இது பண்றீங்களான்ட்டு ராமர் அந்த பக்கம் போய் மக்கள் ஃபுல்லா முழிச்சிட்டான். முழிச்சு அப்போ நீ கோயில் கட்டுவீன்னா எங்களை பார்க்கவே மாட்டேன்னா நாங்க எதுக்குடா உன்னை பார்க்கணும்ட்டு பதில் எங்கிருந்து வந்திருக்கு பாருங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது கண்டிப்பா நான் 95% நாங்க தான் வருவோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் பிரிஞ்சு மாத்தி ஓட்டு போட்டிருக்குதுன்னா, நீ மக்களை மதிக்காம உன்னுடைய அரசியலை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீ பண்றப்போ, கண்டிப்பா அதற்கான எதிர்வினை பெருசா வந்தே ஆகுங்க.
என்னைக்கு நீ இப்போ ராகுல் காந்தி மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா அவர் மேல ஒரு விஷயம் விமர்சனம் மட்டும் நம்ம வைக்கவே முடியாது. என்னன்னா அந்த மக்கள் கூட இன்டராக்ட் பண்ற விஷயம். இறங்கி கிரவுண்ட் லெவல்ல இன்டராக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு அந்த ஓட் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் அவர் வந்து அந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா போயிருக்காரோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட் ஸ்வெல்லிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடந்திருக்குது. ஏன்னா வேறு லெவல்ல போய் அந்தந்த வீதிகள்ல அட்லீஸ்ட் ஒரு வீதியில ஒருத்தனையாவது போய் பார்த்து வந்திருக்காரு. அந்த விஷயமே ஓட்டை மாத்தி போட வச்சிருக்குது அவங்கள. நிறைய பேர்த்த வந்து ஓட்டை வந்து மாத்தி போட வச்சிருக்குது. ஸோ இங்க வந்து வெறுப்பரசியல் வந்து அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தரவே இல்லை. நீங்க வந்து ராகுல் காந்தி பயங்கரமா மோடியை கலாச்சிட்டாரு அப்படின்னு எவனும் ஓட்டு போடல. அவன் எதுக்கு ஓட்டு போடுறான்னா ராகுல் காந்தி எங்க வீதிக்கு வந்தாருங்க, எங்க வீதிக்கு வந்து பார்த்தாருங்க, எங்க குறையெல்லாம் கூட கேட்டாருங்க, இதுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கு. அதனால வெறுப்பரசியல் வெறுப்பரசியல் ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. அது நேஷனல் லெவல் ஆகட்டும் ஸ்டேட் லெவல் ஆகட்டுங்க, இவங்க பண்ற வெறுப்பரசியல் நிச்சயமா ஜெயிக்காதுங்க. மக்கள் நலப்பணியை மட்டும் நீங்க தீவிரப்படுத்துங்க. கிரவுண்ட் லெவல்ல போய் நாம் தமிழர் மாதிரி தான் சிரிச்சாங்க. நாம் தமிழரை பார்த்துக்கிட்டு என்னது கட்சியாது அப்படின்னாங்க. அப்புறம் 2-3% எடுத்தாங்க. இவன் என்ன வளர்ந்துருவானா 5% 6% ஆச்சு. இன்னைக்கு 8.5% வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து சண்டை போட்டாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை மட்டும் தமிழக வெற்றி கழகம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே யூனிட்டா இருந்து உங்க தொகுதிகளில் உங்க இடத்துல ஒரு சின்ன மாற்றம், ஒரே ஒரு மரம் ஜாஸ்தியா, ஒரு சாக்கடை அடைச்சதா 4 பேர் சேர்ந்து போய் அதை கிளியர் பண்ணி விட்டீங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, ஒரு லோனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண தெரியல, அவருக்கு போய் 2 பேர் போய் சேர்ந்து அண்ணா வாங்கினேன் நான் உங்களுக்கு வந்து உட்காந்து எல்லாம் ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணீங்க. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு மருத்துவ உதவி 10 பேர் சேர்ந்து வந்து ஒரு ஒன்றும் இல்லை 2000 ரூபாய் கையில் கொடுத்தீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அன்னைக்கு தேவையான மக்களுக்கு ஏதாவது ஒரு மானியம் வருது, அந்த மானியம் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து வாங்க தெரியல அப்படின்னா போய் உட்காந்து நீங்க அது ஒரு மேனேஜர்கிட்ட பேசி வாங்கி தரீங்க. இதுதான் ஓட்டுக்களாக மக்கள் நம்பிக்கையாக மாறுங்க. நாம போடுகிற இந்த வெற்று சண்டையெல்லாம் மக்கள் ஓட்டா மாறவே மாறாது. ஏன்னா அவனுக்கு தேவை இந்த நலப்பணிகள் தான். இதை பண்றதுக்கு ஆளே இல்லாம போச்சு ரொம்ப நாளா. அதை தயவு செய்து பண்ணுங்க. நிச்சயமா வெற்றி உங்களுக்கு. கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராங்கான எந்த கட்சியும் எவனாலையுமே வீழ்த்தவே முடியாது. கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராங்கான எந்த கட்சியும் எவனுமே வீழ்த்த முடியாது. அது நிச்சயமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு நல்ல அரசியல் மாற்றமாக எல்லாருமே வேற வழி இல்லாம உங்களை ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்திலேயே வந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்கன்னு நான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஆல். சார் இப்போ கிளம்ப போறீங்களா? ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். இருங்க மதன் ஒரு நிமிஷம். இங்க நிறைய பேர் வந்துட்டு பேசாமே இருக்கிறாங்க. சூர்யா கை தூக்கி இருந்திருக்கிறாரு, அஞ்சலி 1 by 1 வந்துட்டு அதுவும் சொல்லுங்க. ஓகே ப்ரோ. இல்ல ஏன்னா மதன் நாமளாவது அடிக்கடி பிரைவேட்டா பேசுவோம், அப்ப நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் பிரசாந்த் ப்ரோ கிட்ட போறாப்ல அதுதான் கேட்டேன். அவர் போயிட்டாரு. ஓகே சையத் ப்ரோ நீங்க இருக்கீங்களா? சொல்லுங்க சூர்யா. இருக்காரு. ஓகே ப்ரோ, நான் சூர்யா. நான் வந்து தேனி மாவட்டம் தேவதனப்பட்டி. நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய ஒரு பொறுப்பாளர் தான் நான். நானும் அடிக்கடி தளத்தில் நானும் பார்க்குறேன். நிறைய சண்டைகள் வருது. கிட்டத்தட்ட போலியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நடக்க தான் செய்யுது. திமுக பற்றி நிறையா பேசணும்னா சொல்லிகிட்டே போகலாம். எங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா என் கூட சக நண்பர் ஒருத்தன் கபின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் வந்து திமுகலேருந்து அடிமட்ட தொண்டனாக தான் இருக்கான். இப்பயும் இருக்கான், அப்போ இருந்தே இருக்கான். இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ அண்ணன் வந்து கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கேட்ட ஒரே ஒரு விஷயம், இல்லை கள்ளக்குறிச்சி வரைக்கும் நீங்கள் போகிறீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது நீங்கள் என்ன தைரியத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ போயிட்டீங்க, இதுக்கடுத்தும் இருக்கிற என்ன தைரியத்தில், நாங்கள் இருக்கிற தைரியத்தில் உங்களால் எப்படி நீங்கள் வர முடியும்? அட்லீஸ்ட் நீங்கள் எம்எல்ஏவாவது ஆவீங்களா, இல்லை சீமான் மாதிரி அப்படி இருந்துருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வச்சான். சரி, அதுக்கும் நாங்கள் பதில் கொடுத்தோம். கபி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய இலக்கு 2026 தான் எங்கள் இலக்கு. அது வரைக்கும் நாங்கள் வந்து கட்சி பணியில் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்துட்டே தான் இருப்போம். உங்களை மாதிரி ஒன்று எவங்கிட்டையும் திருட்டுத்தனமாக திருட மாட்டோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நானும் ஒரு கருத்து வச்சேன். இது அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, யார்கிட்ட போய் சொன்னான்னு தெரியல. கரெக்டாக கள்ளக்குறிச்சி விவகாரம் முடிஞ்சு மறாநாள் நாங்கள் கழகத்து சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் ஒன்று வச்சுருந்தோம். அதில் நான் என்னோட ஐடியிலேயே நான் போட்டிருப்பேன்,
நாளை முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய ராங் கால்ஸ் திமுக சைட்லேருந்து வருது. ஏன்னா எங்கள் ஊரில் திமுக தான் சேர்மனாக இருக்காரு. அவங்க சைட்ல இருந்து நிறைய பேர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாளை முதல்வர்னா எப்படி நீங்கள் நாளைய முதல்வர் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நீங்க அப்படி ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா தேனி மாவட்ட தலைவர் அவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பாண்டியனை தெரியும் கண்டிப்பா தெரியும் லெஃப்ட் பாண்டியன் தான் அங்க இருக்கும். தெரியும் ப்ரோ, அவருக்கு அதுக்கு கொண்டு போயிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூலாம் இது வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த போலியான குற்றச்சாட்டு ஒன்று கூட வருது. அந்த நீங்க கூட பார்த்துருப்பீங்க, இந்த ஷூ எல்லாம் பாட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாம் தமிழர் சீமான் அவர்களையும் மாதுரியும் தளபதி விஜய் அவர்களையும் சேர்த்து ஏகப்பட்ட இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல இழிவுபடுத்த சொல்லி கொண்டு வராங்க. இல்ல அந்த மாதிரியான இதெல்லாம் பர்சனல் அந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்குக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பதிலுக்கு நாமளும் பர்சனல் அட்டாக் வைக்கலாம். பட் அது நம்ம அது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் வைக்கிறது வந்து அவங்களுக்கு அது வீக்கா தான் போய் முடியும். அதே மாதிரி இந்த பர்சனல் அட்டாக்னு ஒருத்தவங்க வச்சுட்டாங்களே, அவங்க அரசியல் விவாதத்துக்கு தகுதியற்றவர்கள்னு அர்த்தம். அதனால அவங்க கிட்ட அது மேற்கொண்டு அரசியல் நம்ம பேசாம இருக்கிறது தான் நம்மளுக்கு மரியாதை. இல்லை அதே மாதிரி சரியா இன்னொரு விஷயம், இப்போ நாங்களாம் கூட ஆன்லைனில் உட்காந்துருக்கோம். நான் அப்பப்போ நானும் கொஞ்சம் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், எனக்கும் இருக்க கான்டாக்ட் வச்சு. இப்போ உங்களை மாதிரி முன்கள பணியாளர்கள் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு அவருக்கு இருக்க பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இந்த மேன் பவர் யூத் ஃபோர்ஸ்ன்றது தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரெல்லாம் களத்தில் வேலை பார்க்குறீங்களோ உங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட அடக்குமுறையால் பயமுறுத்த நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா, அது நம்ம பொதுச்செயலாளர் புஷிகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் தளபதி விஜய் மக்கள் இயக்கமா அவங்க பின்னாடி நின்னது இனிமேல் தமிழக வெற்றி கழகமா நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவரு தன் மக்களுக்காண்டியே அவர் வரும்போது தனக்காக வேலை செய்யும் தன் தோழர்களை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுறவே மாட்டார். அவருக்கு கண்டிப்பா தெரியும் அவர் இன்னைக்கு கூட அவர் காதுக்கு போயிருக்கும். இந்த ஈவெண்ட்டை ஃபுல் ஆஃப் பண்றதுக்கு அங்க லொக்காலிட்டியில என்னென்ன ப்ரெஷர் இருந்திருக்கும், என்னென்ன தடுப்புச்சோறுகள்லாம் இருந்திருக்கும்னு அதை எல்லாத்தையும் அவர் சைலண்டா இருக்கான்றதுக்காண்டி அவர் அது தெரியாமையோ காதல இல்லாம இருக்காது. அதை நீங்க கண்டிப்பா என்ன ஃபேஸ் பண்ணாலும் நம்ம கழக தோழர்கள் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா பெயில் அவுட் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. அதனால அது எதுவும் ரொம்ப நீங்க வேற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போகுது அப்படின்னா எடுத்தோடனே நீங்க கன்சர்ன் பீப்புளுக்கு அதை காதுக்கு எடுத்துட்டு போறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி இந்த கொடிக்கம்பம் ஒன்றதா இருக்கட்டும், ஃபிளெக்ஸ் பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடிமட்ட அரசியல். இப்ப நீங்க லெஃப்ட் பாண்டியன் கிட்ட எடுத்துட்டு போனதுக்கு அவரு இத பத்தி இதை ஹேண்டில் பண்ணாரு அவரு? இல்ல அவர்கிட்ட சொன்ன அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி விஷயத்த நீங்க காதுல வாங்கிக்காதீங்க, இதுக்கு மேற்பட்டு இந்த மாதிரி இந்த சமயத்துல நமக்கு இந்த மாதிரி வரதான் செய்யும், இதுக்கு மேற்பட்டு வந்தா நம்ம நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி வர்ற மாதிரி இருந்து உங்களை செயல்பட விடாம தடுத்தா அந்த மாதிரி பண்ணா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இங்க தேவனப்பட்டியில ஏடிஎம்கே தான் முதல் சேர்மனா இருந்தாங்க. இப்ப வந்து ஏன் ஏடிஎம்கே ஆல்ரெடி உடஞ்சதுக்கு அப்புறம் இப்ப டிஎம்கே இருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த ஊர்ல அதிகப்படியான உறுப்பினர்களும் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சில பேர் திமுகல இருந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்து பக்கமும் வந்துடுறாங்க. அந்த ஒரு கடுப்புலயும் அந்த ஒரு ஆதங்கத்திலையும் எங்க நமக்கு அடுத்து இங்க வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அவங்களுக்கு ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்க நினைக்கிறது கரெக்ட். எல்லா ஊர்லயுமே இப்ப எங்க ஊர் பக்கம் பாத்துட்டீங்கன்னு சொன்னா எங்க தொகுதி சைடு இளைஞர்கள் இந்த மாதிரி வர்றாங்க. சின்ன சின்ன அதாவது போலீஸை வச்சு இது பண்றது, நம்ம ரெகுலேட் பண்றோங்கிற பேர்ல அந்த மாதிரி பண்றது அந்த அளவுக்கு தான் இப்ப வரைக்கும் இருக்குது. ரொம்ப அதிகமா வந்துட்டு பட் இன்னும் 2025 களப்பணிகள் வேகமாகும் போது, கட்சி கட்டமைப்பு உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த வீரியத்த களத்துல வந்துட்டு அவங்க பார்க்க இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுடைய இது என்ன, சின்ன பசங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், 4 மிரட்டுனா பயந்துருவானுங்க, களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு தயங்குவானுங்க. அந்த பயத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் ஒரு விஷயம் சச்சின் சொன்னதா கூட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். நாம இலவச சட்ட மையம் வச்சு பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கே அவங்க திணறி நிற்கும் பொழுது அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், ஒரு லாஃபுல் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை தொடங்கிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கட்சியில நமக்காக வேலை செய்யக்கூடிய தோழர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, அதை எந்த அளவுக்கு அவங்களுடைய ஓன் பிரச்சனையா வந்து எடுத்து செய்வாங்க. அன்டில் இட் இஸ் வெரி என்ன சொல்றது, ஒரு ப்ராக்ரெசிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். அதாவது நம்ம தேவையில்லாத அசம்பாவிதங்கள், தேவையில்லாத சட்டப்புறமான விஷயங்களுக்கு இல்லாம கட்சி பணிகள் செய்யக்கூடிய இடத்துல இடையூறுகள் வந்தது அப்படின்னு சொன்னது நினைக்கி
நிச்சயமா கட்சி நம்ம பின்னாடி வந்து நிற்கும். அது பயப்பட தேவையில்லை. நிச்சயம் பயம்தான் அவங்களுடைய என்ன வளர்ந்து வரக்கூடிய கட்சி எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அரசியல் பார்வை பெருசா இருக்காது. முதல்ல கண்டிப்பா. இயக்கங்களை இந்த மாதிரி இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பாங்க. நமக்கு இயக்க பின்னணி இருக்குது. 15 வருஷமா மக்கள் இயக்கம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்குது. நிறைய நிர்வாகிகள் மக்களோட கணக்குல இருக்காங்க. ஆமா அவங்களுக்கும் மக்கள் கிட்ட பரிச்சயம் இருக்கும், போலீஸ்லயும் கனெக்ஷன்ஸ் இருக்கும். நாட்கள் போக 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 இது சரியாயிடும். ஆரம்பத்துல இப்படிதான் முடக்க நினைப்பாங்க. ஓகே 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 அஞ்சலி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க. டாக்டர் ஓகே, அஞ்சலி கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் தேவசூர்யா ரொம்ப நேரமா ட்ரை பண்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க தேவசூர்யா சொல்லுங்க. பிரதர், இப்போ அண்ணன் மேல வச்ச விஜய் விஜய் அண்ணன் மேல வச்ச பெரிய குற்றச்சாட்டு நீட்டை பத்தி அவர் பேசவே இல்லை, மெடிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாரு. நீங்க டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நீட்டை பத்தி என்ன பண்ணாங்கன்னா அவங்க தீர்மானம் கிரியேட் பண்ணாங்க. இந்த தீர்மானத்தினால எதுவுமே நடக்க போறது கிடையாது. நீட்டோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நீட்டை ரீஆக்டிவேட் பண்ணது 2013 கொண்டு வந்து அதை இது தூங்குற நிலைமைக்கு போட்டது முன்னாடி 2016 அதை ரீஆக்டிவேட் பண்ணது சுப்ரீம் கோர்ட் வாக்கு கொடுத்து ஜெயலலிதா அம்மையார் நீங்க ஒரு வருஷம் எங்களுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால ஒரு வருஷம் மட்டும்தான் விலக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரீஆக்டிவேட் பண்ணி சூமோட்டோவா சுப்ரீம் கோர்ட்டே எடுத்து சுப்ரீம் கோர்ட்டே பண்ணது. பேக்ரவுண்ட்ல பிஜேபி இருக்கு, அது தப்பெல்லாம் சொல்லல. ஆனா இவங்க திரும்ப அந்த நீட்டை அபாலிஷ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் வழியா தான் போய் ஆகணும். அதுக்கு எந்த ஸ்டெப்பும் இவங்க எடுக்கிறதாகவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தேவை நீட் அரசியல் பண்ணினா மட்டும்தான் இவங்க ஆட்சியை பிடிக்க முடியும். அது மட்டும்தான் இவங்க இது பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் மட்டும்தான் நீட்டுக்கு தீர்வு கிடைக்கும். அதுங்க யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா வாதாடினது மிஸ்ஸஸ் நளினி சிதம்பரம். அவங்க வாதாடினால இவங்க யாருமே எதுவுமே பேச கேட்டா அது தொழில், இது வேற அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா இவங்க பேசுவாங்க. இது இவங்க அவங்களே ஸ்டெப் எடுக்காதப்போ இன்னும் ஆட்சியில் வராத, இன்னும் அரசியல் களத்தை காணாத விஜய் பேசாதது தப்பு கிடையாது. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன பேசுறாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடவே இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க அடுத்த கட்டில பார்க்கும்போதே நீங்க விஜய் பாடவே இல்லைனால் அடுத்து நிறைய பேர் பேரண்ட்ஸும் பாடவே இல்லை. சோ நிறைய பேரண்ட்ஸும் பாடவே இல்லை. தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்கணும். இவங்க சொல்லுவாங்க தேசிய கீதத்துக்கு தேசிய பிளாகுக்கு மரியாதை கொடுக்கணும், ஓவரா மரியாதை கொடுத்தா சங்கி, அது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இவங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மரியாதை பாடணுமா என்ன? இல்ல அதாவது எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட்டா ஆர்கனைஸ் பண்ணது நம்ம பொதுச் செயலாளர் புசியாளன் தலைமையில. இந்த ஈவெண்ட்ல இன்ச் பை இன்ச் ஒன்னொன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்த பாட வச்சதே நாம தானே. ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்துடன் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததே நாம தானே. ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய புரியல, என்ன கம்ப்ளைண்ட் புரியல எனக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கும் பொழுது கூட சேர்ந்து தளபதி பாடலையா? கூட சேர்ந்து பாடணுமா? அப்படியே பண்ணணும். மரியாதை ஒன்னும் விதிக்கு ஒன்னும் கிடையாது. ஒன்னும் தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது இவர் எதுவும் அவமரியாதையா எதுவும் நடந்துக்கல. ஓகேவா? இதெல்லாம் ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை எடுத்துட்டு இப்ப இல்ல அது உண்மையா அப்படி ஒண்ணு இருக்கா? கூட சேர்ந்து பாடணும். வாழ்த்து பாடுறப்போ பின்னாடி கையை கட்டிக்கிட்டோ வேடிக்கை பார்த்துக்கிட்டோ பராக்கு பார்த்துக்கிட்டோ இருக்கிறது தான் தப்பு. நீ மரியாதை கொடுத்து நெஞ்சில மரியாதை கொடுத்து நேரா நின்னாலே போதும். அது சரியா? யாரும் பாடணும் அப்படின்னா எங்க சொன்னாங்க பாடணும்? அதுதான் எனக்கும் புரியல. அதான் ஹரிஷ் ப்ரோ, நான் சிம்பிளா சொல்றேன். ஒரே நிமிஷம் மியூட் போட்டு எடுக்கிறேன். ப்ரோ, த மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு நேஷனல் ஆந்தமோ ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோ பாடும்போது நம்ம அதை மனசுலையும் நெஞ்சிலையும் உணர்ந்து அதுக்கு மரியாதை கொடுத்து நிக்கிறோமான்னு தான். ஒண்ணுமே இல்லை. வேர்ல்ட் கப் நடக்குது, T20 வேர்ல்ட் கப். கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் நேஷனல் ஆந்தம் அவங்க பாடுறதும் உண்டு, பாடாம கண்ணை மூடி அதை உணர்றவங்களும் உண்டு. அந்த மாதிரி இந்த மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட்ன்றது அவங்க கொடுக்குற விதத்துல தான் இருக்கு. இப்போ எக்ஸ்பெரி சொன்ன மாதிரி அதை காதுல வாங்காம வேற யார்ட்டையோ பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ அவமரியாதை பண்ணியிருந்தா இதை எடுத்துக்கலாம். சுரேந்தர் ப்ரோ சொன்ன மாதிரி இது உப்புச்சப்பு இல்லாத சும்மா என்னத்தையா சொல்லணும்னு சொல்லி இதை மட்டுமல்லாம இந்த ஈவெண்ட்டே நம்மளோட ஈவெண்ட், இது தமிழ் தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவே நம்ம போன வருஷமும் சரி எல்லா வருஷமும் சரி. அதுவும் இல்லாம உங்களுக்கு என்னடா திடீர் பாசம்? தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டும் தமிழ் தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கும். அது இவங்க சொல்லி தர வேண்டியதில்லை. இவங்க முதல்வருக்கு தமிழ் தாய் வாழ்த்து தெரியாது. இவங்க முதல்வருக்கு நம்ம முதல்வர் தான். அதே மாதிரி இந்த மேடையில அவர் நீட்டை பத்தி பேசல அப்படின்னா இது இந்த மேடை ஒன்னும் பிரச்சனையை பேசுறதுக்காக இது பண்ண மேடை கிடையாது. இது மாணவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கறதுக்காக ஒரு இது பண்ணது. அங்க என்ன பேச முடியுமோ அந்த ஒரு கொடுத்த டைம்ல அவ்வளவுதான் பேச முடியும். உட்காந்து ஒவ்வொரு இஷ்யூவா அவருக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற வேலை கிடையாது. அவர் மேடையிலேயே அதே சொல்லிட்டாரு. அவரு சே நோ டு ட்ரக்ஸ்னா நீங்க கை கேட்டு விருதுல வச்சிருக்கீங்க, அதனால நோன்னு சொல்ல வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். மோப்பா இந்த இதெல்லாம் புதுசா இருக்கு. சரி, அவரு டாக்டர் பேசிட்டீங்களா?
இல்ல நீட்டை பத்தி வாயை திறக்கிறோம்ப்பா, நான் சொல்லுங்க, நீங்க யாராவது கேட்டீங்கன்னா சொல்லுங்க, நீட்டை பத்தி வாயை திறக்குமா? சரி இல்ல ஓகே, அது என்ன? இதுல இல்ல இல்ல என்னன்னா இல்ல, அவங்க என்னென்ன அவங்க செய்யுது என்னன்னா இன்டெலெக்சுவல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இன்டெலெக்சுவல் டெஸ்ட் டிஎம்கே உடைய அதிமேதாவித்தனம் எப்பவுமே எப்படின்னா என்ன நிலைப்பாடு சொல்லு, அதுல இது தெரியுமா அது தெரியுமா என்ன. நான் சொல்றேன், அந்த இன்டெலெக்சுவல் புலித்திகளுக்கு நீட்டை பத்தி நாங்க வாயை திறக்கணுமா திறக்கிறோம். ஆனா உங்க சின்னவரை வந்து பகிரங்க மன்னிப்பு மக்கள் மன்றத்துல கேட்க சொல்லு, பியாண்ட் மை லிமிடேஷன்ஸ் ஆஃப் பவர் வித்தவுட் நோயிங் எனிதிங் அபவுட் ஹவு டு எராடிகேட் நீட். I simply have given assurance that if DMK comes to power, will eradicate NEET on the next year itself அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். இதுடைய நுவான்சஸ் என்னன்னே தெரியல, இதுடைய சருத்துகள் என்ன, சட்டக்கூறுகள் என்னன்னு ஒண்ணுமே எனக்கு விளங்கல. ஏதோ ஓட்டு கேட்கறதுக்காக இன்னைக்கு இது 10 எறிகிற இஷ்யூ, மாணவர்கள்லாம் சிரமப்பட்டு இருக்கிறாங்க, அனிதா இறந்துருக்காங்கன்னு அதை அறுவடை பண்ணிட்டேன் அப்படின்னு பகிரங்கமா மக்கள் மன்றத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி நீட்டை பத்தி அடுத்து நாங்க பேசுவோம். அது செய்யாத வரைக்கும் நீங்கள் அந்த டிமாண்ட் எங்ககிட்ட வைக்கக்கூடிய தார்மீகத்தை இழந்துட்டீங்க. அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம் நீட்ல நீங்க செஞ்ச அரசியல். வெக்கமா இல்ல அடுத்தவன நீட்ட பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் இல்ல. அவங்க என்னன்னா செய்யுது ப்ரோ, அரசியல் இவங்களுக்கு வந்து இந்த நீட்டை பத்தி பேசணும்ல, இவங்களுக்கான அரசியலை நம்ம பேசணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன். அது எதுக்கு உன்னோட அரசியலை நான் பேசணும் நீ எதிர்பார்க்கிற? அதுவும் இல்லாம இன்னைக்கு பேசிட்டா உடனே பாருங்க இவரு நீட்டுக்கு ஆதரவு இல்லைன்னு எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கே தெரியும். சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஏன் சிறப்பு சட்டம் ஏற்றல? இன்னும் வரைக்கும் ஏன் வந்துட்டு உங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ சிபிசிஐடியோ வந்துட்டு வேங்கை வயல்ல நடந்தது யாரும் கண்டுபிடிக்கல? ஏன் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரக்காரம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எந்த கள்ளச்சாராயத்தை உங்களால இப்ப நம்மள இது எதுக்குமே உங்ககிட்ட பதில் கிடையாது, உங்க சின்னவர்கிட்ட பதில் கிடையாது. ஆனா சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இப்ப வந்து இப்பதான் வந்து யூஜி நீட்டோட அந்த பேப்பர் லீக், கொஸ்டின்ஸ் லீக், அது எல்லாமே இஷ்யூ ரொம்ப ரீசெண்டா ரைஸ் ஆனது வந்து இப்பதான். இன்னொன்னு வந்து நீட் பிஜி வந்து ஆக்சுவலி ஜூன் 23 இருந்தது, அதுவும் போஸ்ட் பண்ணாயிடுச்சு. இன்னும் டேட்மே வந்து வரவே இல்லை. போஸ்ட் பண்ணானது வந்து எப்போ அப்படின்னா நைட் பிஃபோர் எக்ஸாம். ரீசன் சொன்னது வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ், அகெயின் வந்து பேப்பர் லீக்கிங், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லீக்கிங், இந்த மாதிரி சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக திரும்ப போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க நீட் பிஜி. இதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. நீட் யூஜினாலையும் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ டிஎம்கே வந்து அவ்வளோ நீட்ல வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா இருக்காங்க, அவ்வளோ வந்து அதுல சம் ஏதாவது ஒரு நமக்கு நல்லது, அதாவது நீட்டை வந்து அபாலிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான சுச்சுவேஷன். இந்த மாதிரி அது இஷ்யூ ரைஸ் ஆயிருக்க சுச்சுவேஷன்லயே உங்களால வந்து அதுக்கு எகென்ஸ்டா பேச முடியல அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இஷ்யூவே கிரியேட் ஆகாத டைம்ல நீங்க போய் எப்படி அதை எடுத்து பேசுவீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூவை பேசுறதுக்கு ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கு, ஒரு இந்த மாதிரி சம் நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி சம் ஒரு திங் கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க நீட்டுக்கு எகென்ஸ்டா பேசல, ரைஸ் பண்ணல, வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்படின்னா வேற எப்பயுமே உங்களால ரைஸ் பண்ண முடியாது. ஸோ தி திங் இஸ், இப்ப டிஎம்கே ஆக்டிவா இதை ரைஸ் பண்ணல அப்படிங்கறதுனால அவங்க வந்து ஜஸ்ட் இதை வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, இதை இந்த நேம சொல்லி 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 யூஸ் பண்ணி. ஸோ இதுல இருந்தே மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி டைம்ல ரைஸ் பண்ணாதான் இதை நம்ம சுப்ரீம் கோர்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும், இதை இந்த டைம்ல தான் நம்ம அதை அபாலிஷ் பண்ண முடியும்ன்றதெல்லாம். ஸோ ஆனா இவங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு கூட தெரியல. தெரிஞ்சிருந்தாலுமே கூட இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும்ன்ற ஒரே ரீசனுக்காக எந்த டைம்ல பேசணுமோ அந்த டைம்ல பேசவே இல்லை. ஸோ இதுல இருந்தே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அவங்க வந்து ஜஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் சேக் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க கிங்ஸ்லி. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. இப்ப டிஎம்கே வந்து இது வந்து ஆக்சுவலா ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க எதுவுமே தெரியாம பண்ணல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வரப்போற எலெக்ஷனை ஈஸியா வந்து உதயநிதியை வந்து அவங்க கொண்டு வரும்போது ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்போனண்ட்டை வந்து இந்த ஆப்போனண்ட்டை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணாங்கன்னா ஓட்டு பிரியும், ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க.
இன்கேஸ் அவங்க போடுற கணக்கை பார்த்துட்டு தளபதி வந்து ஒரு அலையன்ஸ்ல போனார்னா ஒன்ஸ் அகைன் அவருக்கு வந்து அவரு வந்து அப்புறம் இண்டிவிஜுவலான ஒரு பார்ட்டியா அவங்களை ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியா காமிச்சிக்க முடியாது. அது வந்து லாங் டேர்முக்கு அவங்களுக்கு வசதியா போயிடும் டிஎம்கேக்கு. ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும்ன்றதுனால இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் அவங்க செய்யறாங்க. இது வந்து என்ன ஃபார்முலானா இது வந்து 2011 வந்து அவங்க ஆல்ரெடி ஜெயலலிதா பண்ண ஃபார்முலா தான், வேற ஒன்றும் கிடையாது. 2011 இருந்து 16 அவங்க 2வது வாட்டி கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கும் போது 10% ஓட்ஸ் கம்மி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க ஜெயிச்சாங்க 1%ல. எப்படின்னா அந்த மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுவே அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னும் போது கண்டிப்பா இதுக்கு வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆகும் ஓட்டுன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்க வந்து நம்மளை வந்து இறங்கி அடிக்கிறது. ஆனா என்ன அவங்களுக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இது எம்ஜிஆர் வரும்போது ஆன மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா டிஎம்கேவோட ஓட்டு பிரியக்கூடாது. அதுக்கு அவங்க டிஎம்கே ஓட்டு பிரியாம இருக்க என்னென்ன முத்திரை குத்த முடியுமோ அதை வந்து பண்றாங்க. இப்ப டிஎம்கேவும் லைக் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் இங்க ஆல்ரெடி விஜய் ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க. அவங்க போயிடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை தான் அவங்க செய்யறாங்க. ஸோ அந்த அவங்கவுங்க ஸ்டாண்ட்ஸ்ல நம்ம அதே ஸ்டாண்ட் எடுத்தா கூட இவங்க எடுக்கல, இவங்க அது கிடையாது அப்படின்னு முத்திரை குத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியோட ஓட்டுமே பிரிஞ்சுதான் வரும். புதுசா ஒரு பார்ட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஓட்டு போட்டு இருந்தவங்க தான் புதுசா போடுறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா ஆல்ரெடி போட்டவங்களும் வருவாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட ஓட்டு எங்கேயும் ஆயிடக்கூடாதுன்றதுனால அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ சிம்பிள் அவங்க செய்யறது. அது தளபதி இறங்கி ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு மேல அது வந்து அதுக்கு மக்கள் கன்வின்ஸ் ஆச்சுன்னா மக்கள் வந்து நம்ம பக்கம் வந்துடுவாங்க. அவ்வளவுதான். அது வந்து அது எப்படி பேசுறாங்க. இப்போ வந்துட்டு இதை பத்தி பேசுறதையா அதை பத்தி பேசுறதையா சொல்றாங்களே, மார்க் மை வேர்ட்ஸ். அவர் பேச ஆரம்பிக்கும் போது போதுண்டா அவனை நிறுத்த சொல்லுங்கடா எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரதான் போகுது. கண்டிப்பா அதுதான் சொல்லுவாங்க. போதும்பா எதையாவது குறைச்சல் கொடுத்துட்டு போறப்பா அப்படிங்கிற அளவுக்கு he will become unstoppable. அதாவது ஆன்டி இன்கம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா 10% இருந்திருக்கு போன தடவை. அதாவது ஒரே ஜெயலலிதா அவங்க ஃபேஸை காமிச்சு ஓட்டு வாங்கினாங்க. திருப்பி 2016 அவங்களே ஃபேஸ் பண்றாங்க அந்த எலெக்ஷனை. ஆனா அவங்களுக்கு 10% கம்மியாயிருக்கு. அப்ப அதே தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதே தான் ஆகும். டிஎம்கே அலையன்ஸ் சேம் அலையன்ஸ் பண்ணாலும் கண்டிப்பா 10% போல அவங்களுக்கு ஓட்டு கீழே இறங்கிரும். இப்பவே இறங்கிருக்கு, இன்னும் இறங்கும். அந்த 2021 வந்து நான் சொல்றேன். அப்படி இறங்கினாலும் தைரியத்துல அவங்க இருக்காங்க. டிஎம்கே வந்துட்டு கூட்டணி இல்லாம அவங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் எவ்வளவு வருது? அதாவது நான் சொல்றது கூட்டணி இல்லாம அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க கட்சியுடைய ஓட்டு மட்டும் பிரிச்சு எடுத்து அதை சொல்ல வரல. கூட்டணியே இல்லாம நின்று பவர் ஷேரிங், ஸ்ட்ரென்த் ஷேரிங், ஐ மீன் இந்த இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய இது இப்போ டிஎம்கே வந்துட்டு இன்னைக்கு ஒரு 22 தொகுதியில நிக்குது அப்படின்னு சொல்லி அந்த 22 தொகுதியுடைய வாக்குகளை மட்டும் எடுத்து பார்த்தா இது டிஎம்கே உடைய வாக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் அது கூட்டணியில இருக்கும் பொழுது அங்க உள்ள வாக்குல இதே இது அவங்க கூட்டணி இல்லாம தனித்து தான் தெரியும். அவங்க என்னைக்குமே தனித்து சண்டை செஞ்சது கிடையாது. அதனால வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படி இருக்கிற மாதிரி அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? டிஎம்கேவோட வாக்கு வந்து என்னைக்குமே அன்ஸ்டேபிள் வாக்கு தான். ஏடிஎம்கே 2016 வந்து திரும்பி அடிச்சது காரணம் ஏடிஎம்கேவோட ஸ்டேபிள் வாக்கு, எம்ஜிஆருக்கான வாக்கு. அவங்க கான்பிடண்டா சொல்லலாம் என்னோட வாக்கு 20% 234 தொகுதியிலையும் ரெட்டலை நிறுத்திச்சுல அந்த அம்மா. 234 தொகுதியிலையும் நீங்க நிறுத்தீங்களா உதயசூரியனை? அதுல 1-2 பேர் வேற கட்சி சேர்ந்தவங்களா இருந்தாலுமே கூட சின்னம் ரெட்டலை சின்னத்துலதான் நிக்க வச்சது அந்த அம்மா. ஸோ அவங்க அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. நான் ஒரு 10 பேரை வந்து வெளிக்கட்சியிலேருந்து எடுத்துட்டு வந்திருந்தாலுமே கூட ஏன் சின்னத்துல ஏடிஎம்கேல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ரெட்டல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பழம் நழுவிடுச்சு பால் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்ப அவர் விழாததுனால உங்க நிலைமை என்ன ஆகி போச்சு? அப்போ உங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது என்ன இருக்குது? எதிர்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமா தானே போயிருந்தீங்க. அப்ப இவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க பார்ட்டி, இத்தனை வருஷம் கட்டமைப்பு கொண்ட ஒரு இதுக்கு எதிர்கட்சியா கூட உங்களால பாரம்பரியம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது அவங்களோட பாரம்பரியமே. இல்ல சன் டிவி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய பங்காதி. விடுதலை சிறுத்தை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் வந்துட்டு நீங்க வந்து அங்கிருந்து கொஞ்சம் கலட்டி எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னு சொல்லிட்டு தனியா நீங்க பாருங்க அப்படி நிக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். சரி, அவங்க ஒரு ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நீங்க அப்படி என்ன நீங்க வந்து இதை பத்தி பேசுறீங்க? இவ்வளவு பெரிய கட்சி என்ன 6வது தடவை ஆண்டுட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நீங்க அந்த இது இல்ல உங்ககிட்ட. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாத்துடைய இதுலயும் தான் டென்ட் இருக்கும். எல்லாத்துடைய ஓட் பேங்க்லயுமே தான் டென்ட் இருக்கும், நிச்சயமா வந்துட்டு இருக்கும். சரி, நீங்க வந்து இது 5 முனை தேர்தல், 4 முனை தேர்தல், 5 முனை தேர்தலா போனா அப்படின்னா ஒரு நிமிஷம் மீதி இருக்கிற ஆட்கள்லாம் அதை கன்சாலிடேட் பண்றதுக்கு என்ன வழின்னு பாப்பாங்கல்ல.
எல்லாரும் இழிச்சம் வாங்கினா 5 முனை தேர்தலா நிற்போம், எனக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசை, உனக்கு சீஃப் மினிஸ்டர் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க உட்காந்துட்டு வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு உட்காந்துருக்காங்க. அதோடைய கன்சாலிடேஷனுக்குன்னு ஒரு வேலை நடக்காது. ப்ரோ நான் பேசலாமா? சரி ப்ரோ. கண்டிப்பா இல்ல ஒரே ஒரு விஷயம். நண்பர்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. யாரு? தளபதி ரெவல்யூஷனா? சொல்லுங்க. ஆமாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி. இந்த என்னோட என்னோட கணக்குன்னு கூட அதை வச்சுக்கலாம். என்னன்னா 2026ல நம்ம தளபதியும் எனக்கு என்ன ஆசைன்னா, இங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவனை வந்து பாத்தீங்கன்னா பொது தொழிலுக்கு விட மாட்டாங்க. ஜாதியை ஒழிச்சிட்டோம், ஜாதியே கிடையாது இந்த ஊர்லன்னு சொல்லிக்கிட்டு அவர் இது வரைக்கும் ஒரு பொது தொகுதியில கூட நிக்க வச்சதே கிடையாது. நம்ம கூட்டணியில வந்து அவர் ஜெயிச்சாருன்னா அதோட பலம் எவ்வளவு பெருசா இருக்கும்? நிச்சயமா பெருசா தான் இருக்கும். அதை திருமாவளவன் ஐயா அவர்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கூட்டணியில் இப்போ கரண்டா இருக்காரு. அது அவருடைய இது நான் பார்த்த வரைக்கும், மேபி ஐம் சம்மோன் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், நான் பார்த்த வரைக்கும் அவர் வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் தான் பார்க்குறாரு. அவருடைய நிலைப்பாடு எப்பவுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நான் தவறு சொல்ல வரல, நிச்சயமா அவருடைய இதுல வந்து நான் அப்படி சட்டன் எக்ஸ்டென்ட் வந்துட்டு ஐ அக்ரி. சில விமர்சனங்கள் இருந்தாலும் முற்றிலுமாக நான் அவரை வந்துட்டு தவறு சொல்லல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கணும், அவருக்கு வந்துட்டு ஜெயிக்கணும், ஜெயிச்சு இங்க பேசுறது சட்டசபையில வந்துட்டு பேசணும். என்னால இல்ல வாக்கரசியலை தாண்டி இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வாக்கரசியலை தாண்டி திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான தலைவரா இருக்க வேண்டியவர். இங்க வந்து அவர் ஜாதி தலைவரா தள்ள மூட்டி குத்திட்டாங்க. இன்னொரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா? அது எய்தர் திமுகவோட அதிமுகவோட நின்னாதான் அவருக்கான வெற்றி வாய்ப்பு. இப்ப அதிமுக வந்துட்டு சித்தாந்த ரீதியா ரொம்ப ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு கூட வர முடியாத நிலைமையில தள்ளப்பட்டுக்கிறதுனால அவருக்கு திமுக தவிர்த்து ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவர் குறைஞ்ச தத்துவமாவது உங்க மனசளவுல நீங்க ஒத்துக்கிட்டு போற அளவுக்காவது வந்துட்டு உங்க மனசாட்சியை நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்காவது நீங்க வந்து ஒரு சம் ஐடியாலஜிஸ் வந்துட்டு ஒத்து போகணும். அப்படி இருக்கும்போது இது பண்ணாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் 2016ல போனாரு, போய் வந்துட்டு அதுல வந்து எந்தவித ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டும் கிடைக்கல. இருக்கிற வாக்கு வங்கியும் கொஞ்சம் கம்மியா தான் போச்சு. ரெண்டாவது அதுக்கு அப்படி ஒரு எலெக்ஷனை வேஸ்ட் பண்றதை அவர் விரும்ப மாட்டார். அவருக்கு ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதே நேரத்துல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் அவருடைய சித்தாந்தங்களில் ஓரளவு ஒத்து போகக்கூடிய அல்லது ஓரளவு வந்துட்டு அந்த இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு இதுல தான் போடும். ஆனா அங்க நம்மளுக்கு வந்துட்டு பவர் ஷேரிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அல்லது பவர் ஷேரிங்கே இருக்காது, இதுதான் தருவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். எம்பவர்மெண்ட் இருக்காதுன்னு தெரியும். ஆனால் ஜெயிக்கலாம். ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ சட்டசபைக்குள்ள இருப்பாங்க. நான் வந்து தெருமுனை பிரச்சாரங்கள் நின்று கத்துறத பேரலால் அதை செஞ்சுட்டு சட்டசபையிலையும் என் குரலை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு. அவர் முதல்ல நம்பணும். இப்படி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணா இந்த மாதிரி பண்ணன்னு சொன்னா அது பண்ணா அதுக்கப்புறம் தளபதி அவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்க நடந்தால் நல்லா இருக்கும், விருப்பம் தான். ஆனா தலைவர் எடுக்கக்கூடிய முடிவோ அதுக்கு திரும்ப அவருடைய அக்செப்டன்ஸ் எல்லாத்தையும் அவரு ஒரு சீனியர் இதா இருக்கிறாரு. அது இட்ஸ் டூ இயர்லி டு டிசைட் எனிதிங் ஆர் டிஸ்கஸ் எனிதிங் அபவுட் தட். இட் ஹஸ் காட் லாங் வே டு டு. ஒரு 2025 செப்டம்பர் அக்டோபராவது ஆகணும் இந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் வந்து வரப்போகுது. நடந்தால் நல்லா இருக்கும். நடக்கும் பட்சத்தில் அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். சகோதரத்துவம், பொது தொகுதி, தனி தொகுதியை தாண்டி பொது தொகுதி, ஜெயிச்ச ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஆட்சியின் பங்கு அந்த அளவுக்கு டெமோக்ராட்டிக்கான. எனக்கு என்னோட ஒரு வருத்தம் இல்ல ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 2026ல கூட ஒரு தலைவரையே பொது தொகுதி நிறுத்தி ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில தான் இந்த 50 ஆண்டுகளா அரசியல் இருக்கு. கரெக்டுங்களா? நிச்சயமா. இதுக்கு அவங்க பெருமைப்படுறதா வருத்தப்படுறோமான்றத அண்ணன் திருமாவளவன் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுல நம்ம தலையிட முடியாது. ஆனாலும் அவர் ஒரு பெரிய ஜாதியை நான் ஒழிச்சிட்டேன், ஜாதியை ஒழிச்சிட்டேன், நான் வந்து எல்லாரும் சமத்துவம் பெரியார் அப்படின்னு பேசுற எல்லாருமே பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நான் இவனுக்கு சீட்டு தரமாட்டேன், பொது தொகுதியை நான் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, இவங்க சொல்றாங்க இல்லைங்களா திமுக நாங்கதான் சொல்லிட்டு, அவங்களாலேயே அண்ணன் திருமாவளவனே பொதுத்தொழில் நிக்கிற அளவுக்கு அவங்க தைரியம் கிடையாது. அவங்களுக்கு தைரியம் கிடையாதா இல்ல எண்ணம் கிடையாதான்றதான் என் கேள்வி. எண்ணம்லாம் இருக்குங்க. எண்ணம்லாம் எல்லாமே வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டு கொடுக்கலைங்க. உண்மையாவே வந்துட்டு அதுதான் சொல்றேன். அண்ணன் கேக்குறாரு, அவரு கேக்குறாரு, இவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு தான் கேக்குறாரு. கொடுக்க மாட்டானுங்க. ஏன் கொடுக்க மாட்டானுங்கன்னா அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைனா,
தனித்தொகுதியில கண்டிப்பா அவங்களுக்கான உரிமையை அவங்க கொடுத்துடுறாங்க, அதுல வென்றும் எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொது தொகுதியில நின்னா அது அவங்க கொடுக்கலங்க, தோத்துருவாங்க. இந்த சட்டம் கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதான் சட்டம் தான் சொல்றேன், சட்டம் உரிய சட்டம் கொடுத்துருது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பொது தொகுதியில நின்று தோத்துருவான்ற, நீங்க சொன்ன தோத்துருவான்ற பயமா இல்ல அந்த கட்சி விரிவடைஞ்சிடக்கூடாது, இந்த கட்சி வந்துட்டு ஒரு ஒரு தலித் எம்பவர்மெண்ட் இல்ல ஒரு தலித் அரசியல் பேசுற கட்சியா மட்டுமே இத ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுருக்கிடணும் அப்படின்ற அதாவது ஒரு தலித் ஓட்டுகளை அரசியல். கைப்பற்றத்துக்காக மட்டுமே இவர் இருக்கணும். அவருடைய எம்பவர்மெண்ட்டை பத்தி இவங்க வந்துட்டு இத சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு ஓட் பேங்கா இவங்களோட எண்ணம் வந்து கடைசியில ஒரு மனிதனை ஓட்டா பாக்குறது தவிர வேற எதுவும் கிடையாது. இதோ இந்த பேசிக் மினிமமே அவங்க பாக்குறது அதுதாங்க. என்னங்க, ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குன்னா அது ஒரு ஒரு மதத்தினர் வந்து ஓட்டு போடுவாங்க, ஓட் பேங்க். ஒரு திருமாவளவன் இருக்காருன்னா அவர் ஒரு ஓட் பேங்க் உங்களுக்கு கொண்டு வராரு. ஒரு சிபிஐ இருக்குன்னா அவர் ஒரு ஓட் பேங்க் கொண்டு வராரு. ஒரு கேஎம்டிஏ இருக்குன்னா அது ஒரு ஓட் பேங்க் கொண்டு வருது. ஏங்க இதுதாங்க அவங்க பண்ற அரசியலே. அவங்க ஒரு சாதிய தலைவர்களாகவும் ஒரு மத தலைவர்களாகவும் ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வட்டத்துக்குள்ள குறுக்கிட்ட மட்டும் தான் இந்த 50-60 வருஷ கால இன்னொன்னு உங்க அரசியல். எல்லாருக்கும் தெரியும், பழைய விஷயம் தான், உங்க எல்லாருக்குமே தெரியும். விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு தலைவர் வன்னியரசு அவர்களே சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறதா நான் சொல்லல, வன்னியரசு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும் பழைய விஷயம். வன்னி அரசு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு செகண்ட் இது மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு மைக் கொடுங்களேன்டா. இருங்க சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. இல்ல அதாவது அந்த வன்னியரசு வந்து சொன்னதை வந்துட்டு நியூஸ்ல இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க கேக்குறாரு நெறியாளர் வந்து, எங்க ஓப்பன் ரெக்கார்டட் ப்ரோக்ராம், அது புதிய தலைமுறையோ நியூஸ் 7 நினைக்கிறேன், அதுல ஓப்பனா சொல்லிருக்கீங்கன்னா அது வாட்ஸ்அப்பில் எடிட் பண்ணப்பட்டதுங்கிறாருங்க. அப்படியே கூசாம அவங்களுக்கு அரசியலுக்கு இந்த மாதிரியும் ஏதுவா பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவனோ ஒருத்தன் சுகர் பேஷண்ட் எவனே உள்ள விட்ட போல் இருக்கிறாடே. யார என்ன சொல்லுங்க, என்ன யாரு என்ன சொல்றீங்களோ? இல்ல என்ன சொல்லுங்க. ராம் தான் பேசுறேன். ஹலோ, கேக்குதா? ஃபர்ஸ்ட் இவ்வளவு இதெல்லாம் பேசுறீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எல்லாரும் பெரிய ஐடி மூடு சின்ன ஐடில இருந்து எல்லாம் ட்ரோல் பண்ணாத இருக்கீங்களா? எல்லாருக்கும் வேற ஏதோ ஸ்பேஸ் மாதிரி வந்துட்டீங்க. இது ஃபேன்ஸ் ஃபைட் ஸ்பேஸ் கிடையாது. ஸ்பேஸ் மாதிரி வரல. என்னோட ஐடில போய் நீங்க இல்ல ப்ரோ ஸ்டாப். ஸ்டாப். இங்க பாருங்க, இத பத்தின விளக்கமே கிடையாது. அடுத்த டாபிக் மூவ், அவ்வளவுதான். டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி அண்ட் டைம். பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் விடுடா அத பத்தி பேசாதடா சச்சின். அடுத்து விக்னேஸ்வரி தமிழிலம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கைட்டு சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் அண்ணன். அண்ணனை பத்தி ஒரு சொல்லியிருந்தீங்க, உடம்பிற்கு போட்டிருந்தாங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடுச்சு, இது பேசலன்னு. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அமைதியா இருந்தாலே போதும், நம்ம நடைமுறைகள்ல வந்து அதான் சாத்தியம். இது அடிப்படை அறிவு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொன்னீங்க தோழரே, ஏன்னா அதுக்கான பதில் அவங்க கிட்டே கிடையாது. ப்ரோ ஆக்சுவலா அது வந்து அந்த டாபிக் வந்து குறை சொல்ல ஒன்றும் இல்லைன்னு இதையாவது சொல்லுவோமேன்னு பதிவு பண்ணதான் வாங்கின காசுக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதான் வாங்கின காசுக்கு இதையாவது சொல்லுவோம், இல்லைன்னா பேமெண்ட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதுதானே தவிர அது அவங்களுக்கும் தெரியும். சரியா? அப்படி இருந்தா பெரிய வாங்கின காசு கோடி ரூபாய், 200 ரூபாய்க்கு பாரு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? அதுவும் இல்லைன்னா அதுதான் ப்ரோ, வேற ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு இதை போட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் அவங்க எப்படி நிற்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும்ல. நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடுறப்ப நம்ம எப்படி நிற்போம் அவங்களுக்கும் தெரியும், அவங்க மனசாட்சிக்கும் தெரியும். இதுல என்ன ஒரு பிளஸ்னா, நமக்கு இப்படி எல்லாம் பண்ணி அவனுங்க தான் அவனுங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறானுங்க, அவனுங்க வந்து மாட்டி விட்டுக்கிறானுங்க. சரியா? இவ்வளவு கேவலமாவும் நாங்க போவோம் அப்படின்றத காட்டுறானுங்க. சரியா? இதுக்கு வந்து நம்ம அப்படி விஜய் அவர்கள் அண்ணன் வந்து தாழ்த்தமா இருந்தா பதவி எடுத்து போகும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுச்சு, அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களோ அதுக்கு பின்னாடி யாரோட மைக்குன்னு தெரியல, ரொம்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு, ஒருத்தர் பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு, ஒருத்தர் ஒண்ணு வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதான் நடந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்து கட் பண்ணி போட்டு விடுங்க ப்ரோ.
என்னென்ன இருக்கு தலைவா, ஏற்கனவே இருக்கு, நான் அனுப்பிச்சிடுறேன். இருக்கு இல்லைங்க எல்லாமே இருக்குது. ம். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இதுல மௌனம் காத்து இவனுக்கே இவ்வளவு கோவம் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஒரு அண்ணன் என்னன்னா அண்ணன் விஜய் அண்ணன் வந்து மறைமுகமா தாக்கிட்டாரு. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, நமக்கு கிடைக்க 200 கிடைக்காது, இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் அந்த தமிழ் தாய் எடுத்து போட்டது. வேற ஏதாவது எடுத்து போட்டாங்களா? ஒரே முடியல. நிமிஷங்க. தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி யாருங்க குறை கூறுறது? சங்கிலி பருப்பு தாலி அரிப்புன்னு சொன்னவர்லாம் அந்த கட்சியில பூனை மேல இருந்துட்டு தான் லாரி ஏத்தணும். அந்த கட்சியில இருந்துகிட்டு ப்ரோ போன தப்பிச்சாரு. வருஷமும் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க ப்ரோ. போன வருஷமும் அவர் இப்படித்தான் இருந்தாரு. தண்ணி மேல சாத்தி. தலைவா, இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, ஒரு தலைவர் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியாவது காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நின்று கண்டிப்பா மக்களை கிடையாது. சந்தோஷமா சந்திச்சு அவனா ஒருத்தன் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம ஒண்ணும் இல்ல, எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுப்பா, இனிமே வந்துட்டு பொதுச் செயலாளர் புஷி கொடுப்பாரு, ஆனந்த் கொடுப்பாரு அப்படின்னு என்னோட சொன்னாரா? இதர நகர செயலாளர்களும் மாவட்ட தலைவர்களும் கொடுப்பாங்க. எதுவும் இல்ல இல்ல, சச்சின், நான் 800 இங்க பேர்த்த நானே என் முகத்தால சிரிச்சு என் கையால கொடுத்து வாங்கிட்டு போறதுக்கு தான் இன்னைக்கு அவங்க அங்க இருந்து தூர தொலைல இருந்து வந்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நானே நின்னு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு. அதுவும் நம்ம சொந்த காசை கொடுக்கறதுக்கே, நம்ம சொந்த காசுன்னா தலைவர் இது சொல்றேன் நானு. அதுக்கு இல்ல, தமிழ் தாய் வாழ்த்து மேல தமிழ் தாய் வாழ்த்து மேல திராவிட கும்பலுக்கு என்ன திடீர் பற்றுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நானும் கேட்க வந்தேன். இது வந்து இல்ல, இது ரஜினி நான் அப்பையில இருந்து அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல இருந்தே நான் உங்களுக்கு என்னடா பற்று தமிழ் தாய் வாழ்த்து மேல, நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்க வந்து அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, சட்டப்பேரவையில தமிழ் தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சு நேஷனல் ஆந்தத்துல முடிக்கணும்னு சொல்லி அதை ஒரு அரசியலா தான் பார்ப்பீங்க. ஆனா எங்களுக்கு அது அரசியல் இல்லை. நாங்க வந்துட்டு செய்யக்கூட சொன்ன மாதிரி இது தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கும் ஒரு விழா. அந்த விழால தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கணும்ன்றது முடிவு பண்ணது நம்ம. ஆமா ஆமா ஆமா. இது ஒன்றும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் ஃபங்க்ஷனோ இல்லை. திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் which is solely held by தமிழக வெற்றி கழகம், and this decision is taken by himself, like that anthem will be played in this function at the start of the function. போன வருஷம் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி இல்லாத போதே அதுதான், எப்பவுமே அதுதான். அப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்தான், எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்தான். போன வருஷமும் இப்படிதான் நின்றாரு. தமிழ் போன உங்களுக்கு வருஷம் அரசியல், பார்க்கல போல. தமிழ் உங்களுக்கு அரசியல், தமிழ் உங்களுக்கு அரசியல், தமிழ் எங்களுக்கு அன்றாடம் வாழ்வியல், அவ்வளவுதான். அதான் தமிழ்ல தலைவன் வச்சுக்கிட்டாங்களோ. விக்னேஸ்வரி சொல்லுங்க. இல்ல எனக்கு ஓகே, எனக்கு கேக்குதா நான் பேசுறது? ஓகே, எனக்கு என்னன்னா இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா, தளபதி பண்ணதுலே இப்ப இலவசங்கள், இப்ப அவர் நினைச்ச இலவசங்கள் கொடுக்கலாம், ஊரை ஏமாத்தலாம், அவர் அதை பண்ணல. அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், வருங்காலத்துக்கு என்ன தேவையோ அது ஹெல்ப் பண்ணணும்ன்றத வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம அடுத்த வர ஜெனரேஷன் தான் நம்மளோட, அடுத்த வர ஜெனரேஷன் தான் நமக்கு இதுவே என்ன சொல்றது. சோ வருங்கால எப்படி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, சோ அதால வந்து அவர் இந்த விஷயங்கள் வந்து போன வாட்டிக்கு பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவர் பண்ணாரு, இந்த வாட்டிக்கு பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பண்ணாரு. சோ அதான் அவர் நினைச்சிருந்தா இலவசம் கொடுக்கறது, இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்றது. இப்ப அந்த இலவசத்தால இப்ப படிப்பு வந்துருச்சுன்னா அவனே வந்து வேலைக்கு போவான், அவனே வந்து சம்பாதிப்பான், அவனை வந்து அவனுக்கு இலவசம் தேவைப்படாது. சோ அப்ப வந்து இந்த படிப்புன்ற ஒரு விஷயத்துல வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அந்த ஒரு கான்செப்டை நான் ரொம்ப இது பண்ணேன். ஏன்னா எனக்கு உண்மையா வந்து சில குழந்தைங்கலாம் வந்துட்டு அதுக்கு அவர் மேல அவர் அப்படி பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. அந்த கை அப்படி போட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த மெமரி கொடுத்துருக்காரு பாருங்களா, வாழ்க்கை பூரா அவங்க மறக்கவே மாட்டாங்க அந்த மெமரிஸை. நம்ம டிவியில பார்த்த ஒரு ஆக்டர் வந்து நம்மள வந்து என்ன, இப்ப நான் எத்தனையோ ஆக்டர் பார்த்திருக்கேன், இந்த பேப்பராட்டிஸ்லாம் இருப்பாங்க, ஓடி ஃபேன்ஸ்ல ஓடி போய் கிட்ட போய் அந்த வேர்டு காமெடியா சொல்லிட்டேன், அது கிட்ட போயிட்டு போகும்போதுதான் தள்ளி விடுறது. இப்ப கூட நாகார்ஜுனா வந்து இப்ப அந்த ஒரு ஆக்டர், அவர் பெரிய ஆக்டர் தெலுங்குல, அவர் இப்ப போகும்போது ஒரு ஆள் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக கிட்ட வந்திருந்தாரு, அவர் தள்ளி விட்டு போனாங்க. ஆனா இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்ககிட்டயும் கை கொடுத்து போட்டோ எடுத்து, அது எவ்வளவு பெரிய மெமரி, மறக்கவே மாட்டாங்க அவங்க லைஃப் லாங்கா. சோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லக்கா, இதனாலதான் திராவிட உப்பிகள் வந்து கொந்துறாங்க. அண்ணன் விஜய் அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு. அதனாலதான் இந்த ஊப்பிகள்கிட்ட போயிட்டு உங்க திராவிடம் என்னன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நானும் 2 நாளா கேட்டுனுக்கிறேன் 4-5 பேர் கிட்ட ட்விட்டர்ல.
ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டான். கேட்டா இன்னைக்கு கூட ஒருத்தர் ரிப்ளை போட்டுருக்கா. அடுத்த ஒரு நியூ ஸ்பீக்கருக்கு வாய்ப்பு அளிப்போம். வினோத்குமார் சொல்லுங்க, அடுத்தது ஹரிஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. வினோத்குமார் சொல்லுங்க. சரி ப்ரோ, நான் இந்த விக்னேஸ்வரிக்கு மட்டும் இன்னும் ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். ஆட் ஆன் பண்ணிங்கன்னா, அவரோட இது வந்துட்டு இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அவர் ஆரம்பத்தில இருந்தே கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. இது நான் 12 வருஷமா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கல்வி விருது வழங்கும் விழா வந்துட்டு 12 வருஷமா நடந்துட்டு இருக்குது. 2012 ஆரம்பிச்சு இப்போ 2024 வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அவர் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பொறுமையா நின்று இதெல்லாம் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல அவர் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதுக்கு தகுந்தாப்புல கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இன்னைக்கு வந்துட்டு இத்தனை ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்துட்டு 3 பேர் செலக்ட் பண்ணி 1500 பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு இதை வந்துட்டு பெருசா பண்றாரு. ரெண்டாவது இப்போ அரசியல் பார்வை நம்ம மேல இருக்கனால இது மிகப்பெரிய வெளிச்சமா இருக்குது. முன்னாடி ஒரு போட்டோ கிளிப்பிங்கா வந்துட்டு பேப்பர்ல வரும், அவ்வளவுதான். அதை பெருசா யாரும் எடுத்துக்கிறதுல. இன்னைக்கு அரசியல் பார்வை இருக்கிறதுனால இவ்வளவு வெளிச்சங்கள் படுது. அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம் வந்துட்டு 2009 ஆரம்பிச்சு முதல்ல பண்ண விஷயம் என்னன்னா மடிக்கணினி, இலவச மடிக்கணினி மையம். முதல்ல விஜய் விஎம்ஐ ஆரம்பிச்சு முதல்ல அவங்க பண்ண விஷயம் படிப்புக்கு தான். இன்னைக்கு வேணா சிஸ்டம், லேப்டாப் இதெல்லாம் வந்துட்டு இவ்வளவு இருக்கனால வந்துட்டு இந்த நெட்வொர்க் இதெல்லாம் இருக்கனால இது இருக்கலாம். ஆனா 2009 வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இலவச கணினி மையம் ஆரம்பிச்சாரு. ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய ஏழை ஸ்டூடெண்ட் வந்துட்டு படிக்கும் வசதி இல்லைன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. படிப்பு தான் அவரோட மெயின் கோல். நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அரசியலுக்கு வந்தாலும் முதல்வரானாலும் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அவரு. இல்ல ப்ரோ, அத இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்க ப்ரோ. நல்ல சரியான அப்படியே பைத்தியக்காரத்தனமான இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில போய் அப்படி சேர்ந்து இருக்கு. எப்படின்னா, அவர் ஓட்டு காசு கொடுக்க கூடாதுங்கிறாரு. ஆனா இத காசு ஓட்டுக்கு அட்வான்ஸா கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா இத கொண்டு போய் சன் நியூஸ் இத போய் சன் நியூஸ் கேக்குது. அதுதான் இது இருக்கிறதுலே முட்டாள்தனம். இங்க வீட்டுல எங்க பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்றாங்க, இவருனால காசு கொடுக்கல, இப்ப காசு கொடுக்கறாரு பாரு, இதுக்கு அரசியலுக்கு தான் காசு கொடுக்கறாரு அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு தாங்க இத்தனை பேர் இருக்கிற இந்த இதுல சொல்லியிருக்கேன். இதை பத்தி நான் த்ரெட் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு போட்டோஸோ வீடியோஸோ எதனால அனுப்பிச்சு விட்றேன். 12 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்னென்ன உதவிகள் பண்ணிருக்காங்கிறது வீடியோவே போட்டிருக்கேன். கரெக்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ, தெரியுது, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த சன் நியூஸ் இருக்க விவரம் தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத குறிக்கோளோட வச்சிருக்கான். இல்ல அதாவது மக்கள்லாம் அந்த அளவுக்கு முட்டாளாலாம் நான் நினைக்கல. இந்த அளவுக்குலாம் இப்போ திமுக இருக்குது, தொடர்ச்சியா புதுசா வரக்கூடிய எல்லாரையுமே அல்லது கொஞ்சம் விகரசா ஒரு ரிமார்க்கபிள் ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணக்கூடிய எல்லாரையுமே ஒரு பொய் ப்ரொபகண்டாவை சொல்லி கிட்டத்தட்ட அவங்கள நீ அடுத்த பல வருஷத்துக்கு நான் வச்ச உன் மேல பொய் குற்றச்சாட்டை நான் பரப்புனதை நிரூபிக்கிறதுலயே உன் அரசியல் போயிரும். நீ இல்ல நான் அது இல்ல நான் அது இல்லைன்னு நீ கத்திட்டு இருக்கிறதுலயே உன் காலம் போயிருங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்குது. இது சீமான் உட்பட கமல்ஹாசன் உட்பட. கமல்ஹாசன் அந்த ஜோதியில போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. அதனால இப்ப இனிமே அவருக்கு தேவையில்லை. என்ன அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. இது ரொம்ப அவுடேட்டட் பாலிசி. ரொம்ப இது அதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல, பழைய நம்பியார் காலத்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மக்கள்லாம் அதை விட ரொம்ப பெரிய விவரமாவே இருக்காங்க. இந்த மாதிரியான நம்ம சில்லறத்தனமான ஒரு நிமிஷம் ப்ரோ, வினோத்குமார் ஃபர்ஸ்ட் பேசிட்டோம் ப்ரோ. அடுத்து வினோத்குமார் பேசிட்டோம். ரொம்ப நேரமா நன்றிங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? சரி, நான் மாற்று கட்சியை சேர்ந்தவன். என் தம்பி ஒருத்தர் இருந்தார் ஸ்பேஸ்ல, அவர் விஜய் ஃபேனு. அண்ணா என்ன நான் நீட்டை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேசுங்கண்ணா. முதல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறது ஒரு குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்ச குழந்தைங்களுக்கு ஒரு சில வெற்றி இது பண்ணிட்டாங்க. அதுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு விருது வாங்குற விழா. 10வது 12வது படிக்கிற பசங்க தான். ஆக்சுவலி 12வது படிக்கிற பசங்க நீட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 10வது படிக்கிற பசங்க இப்ப தயாராகலாம். இந்த சிஸ்டம் தப்புன்னு சொல்ற வரைக்கும் நம்ம வேற வழியில தான் ஃபாலோ பண்ணோம். அப்படின்னும் போது அந்த மேடையில போயிட்டு நான் நீட்டுக்கு எதிரான அரசியலை பத்தி பேசுறேன்னா அந்த குழந்தைங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இடலாம். அவன் இப்பதான் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஐயோ இந்த சிஸ்டமே தப்பு, பேப்பர் லீக்னா அவன் இந்த விஷயத்தை விட்டுருவான். அது இந்த வருஷம் நடந்துற நிகழ்வு அடுத்த வருஷத்துல இது பண்ணலாம். எந்த ஸ்டேஜ்ல எதை பேசணும்னு ஒரு விஷயம் இருக்கு. எதை வேணாலும் பேசணும்னா இதுல என்ன வியப்புனா, இதை பத்தி பேசுற திமுக சார்ந்த யாருமே அவங்க கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய போன தடவை போன வருஷம் அந்த நீட் அறிக்கைலாம் திமுக அறிக்கைலாம் விடும்போது காங்கிரஸ்ல அப்ப தலைவரா இருந்தவர் ப. சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரம் அது முடியவே முடியாது, நீட்டை தடுக்க முடியாதுன்றாரு. அப்ப இந்த தடவைக்கு யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லை. இது வியப்பா இருக்கு. இதுதான் எனக்கு புரியல. இது ஒரு கல்வி நிகழ்ச்சி மேடை, குழந்தைங்களுக்கு பரிசளிப்பு விழுறாங்க. இதுல நீட்டை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னா அங்க ஒருத்தர் எதிர்த்துட்டு இருக்கிற அவரை பத்தி எதுவுமே கேட்கல.
இது தாண்டி எல்லாருக்குமே இவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பார்வை அப்படின்னா, நாங்க செஞ்சா மட்டும்தான் அது சரி. 2021 விஜய் அவர்கள் எந்த கட்சியுமே சார்பா இல்ல. அவர் அரசியல் இயக்கத்த தொடங்கல. அப்போ அவர் வந்து ஒரு ஓட்டு போட போறாரு. அப்ப எங்களுக்கு தான் ஓட்டு போட்டார்ன்னு ஃபயர் விட்டவங்களும் இவனுங்க தான். இப்ப 2024 ஒரு கட்சி தொடங்கிட்டாரு. அவர் வரப்போறாரு, இல்ல அது இது பண்ண போறாங்க. கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னும் போது, அப்ப நான் இந்த நேரத்துல நான் திமுக ஆதரிக்கிறேன்னா, அப்ப என்ன வரும்? 2026ல போய் நிக்கும்போது, நீ தானப்பா 24ல தேர்தல் காங்கிரஸ் கூட எல்லாம் கூட்டணி வச்சு ஆதரவு தெரிவிக்கிறேன்ற. உன்னை பேசிதான் நாங்க அவங்கள கொண்டு வந்தோம். அப்போ ஒரு மறைமுகமான ஒரு கேள்வின்றது ஒண்ணு வருமா இல்லையா? அப்படின்னும் போது அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் யாருக்குமே இதுல நீ ஒரு பார்வை சொல்லணும், நான் பார்வை சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் கேக்குறேன், விஜய்க்கு பல ரசிகர்கள் இருக்காங்க. இப்ப எங்க கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க என்ன ஓட்டு போடாமல போயிட்டாங்க. அவங்க ஒரு இப்ப விஜய் ரசிகரா இல்லாம ஒரு சாதாரண மனிதர், ஒரு சிட்டிசனா சொல்றேன். எனக்கு பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்கும். நான் இன்னைக்கு அவர் வந்து இல்லன்ட்டாரு, இல்ல இந்த கட்சியில நான் அந்த நேரத்துல அந்த அரசியல் கடமையை செய்ய தான் போறேன். ஏன் இன்னைக்கு வந்து அதிமுக பெரிய கட்சிகள் வந்து விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அந்த அதிமுக சேர்ந்து ஓட்டு போடாம விட போறாங்களா? இல்ல 2026ல தீவிர அதிமுக 2026 வந்தா ஓட்டு போட போறா. இன்னைக்கு தான் புறக்கணிக்க போறாரா? இல்ல. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பாப்புலாரிட்டிக்காக பண்றதுதான். இப்போ நீங்க ஒரு எல்லையா வச்சிட்டீங்க 2026னா, அடுத்தடுத்த ஸ்டெப்பா தான் போக முடியும். அப்ப அடுத்த கோல் தான் போக முடியும். ஆனா இவங்க என்னன்னா 2026ல என் பையன் வரானா, அப்ப யார் எதிரி? நல்லா பாருங்க. இதே விஜய் அவர்கள் மாநில முதல்வருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறார், முன்னாடி தெரிவிக்கிறார்னா, அப்போ ஒரு நடிகர் திருப்பி வாழ்த்து சொல்லணும்ன்றது மரியாதை கிடையாது. ஆனா இப்போ ஒரு கட்சியோட தலைவரா அவர் வாழ்த்து சொல்றாரு. இவர் திருப்பி சொல்லவே மாட்டார். அப்ப வாழ்த்து சொல்லும் போது விஜய் வாழ்த்து சொன்னா கூப்பிட்டு வச்சு, வாங்க விஜய் எங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்களா நன்றின்னு போட்டோ எடுத்து பேப்பர்ல போடுவாங்க திமுக. ஆனா இப்ப வாழ்த்து சொன்னா பதில் பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க எதுக்கு பெருசா வந்துட போறீங்க, என் பையனுக்கு எதிராக ஏன் வந்துட போறீங்கன்ற ஒரு அரசியல் பார்வைதான். அதனால நீங்க இந்த கிண்டல் பண்ணவங்க திட்டி எல்லாத்தையும் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு 2021 பாருங்க, இதே விஜய் பேசியிருப்பாங்க. இப்ப நாங்க கூட நாம் தமிழர் கட்சி நாங்க விமர்சனம் வச்சோம். நாங்க என்ன விமர்சனம் வச்சோம்னா, ஒரு நடிகரா இருந்து எப்படி வரீங்க, அந்த புகழ் வெளிச்சத்துல இருந்து வரீங்கன்னும் போது ஒரே பதில் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் 2025ல இந்த படத்தை கடைசி படம் நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்ல பங்கெடுத்துருவேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒரு முதன்மை பணின்றது எந்த சினிமா கிடையாது, அதை இரண்டாம் பணியா வச்சுப்பேன். என்னோட முதன்மை பணி என்பது அரசியல் பணி, மக்கள் பணின்னொன்னே அந்த விமர்சனத்துக்கு மதிப்பே இல்லை. அவ்வளவுதான், வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன வைக்க போறாரு, அது வைக்க போறாருன்றதுதான். சோ எந்த அடிப்படையில வரீங்க, எதுல விமர்சனம் பண்ணணுமோ அதுல விமர்சனம் பண்ணணும். அதை விட்டுட்டு குருட்டாம்போக்கில் இதுக்கெல்லாம் விமர்சனம் பண்றது பைத்தியகரத்தனம் தான். இதை நான் இங்க பேசிட்டு போனா ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட்டணிக்காக அடி போடுறேன்னு தேர்தல் நேரத்துலதான் ஒரு செலவிடுகள் எடுக்கிறது. கூட்டணிக்காக பேசல, ஒரு குழந்தைகளை ஊக்கப்படுத்தி ஒரு விருது தராங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியை நீ இந்த மாதிரி இது வந்து தேர்தலுக்காக பண்றதுன்னு சொன்னா நாளைக்கு யார் வந்து ஒரு நல்லது செய்ய போறாங்க? உன்னால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஏன்னா நீ 9 லட்சம் கடன்ல இருக்கிற. அவர் ஏதோ பண்றாரு, பண்றத போட்டு அந்த குழந்தை படிக்க போகட்டும், அவ்வளவுதானே. அந்த தேர்தல அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம், நான் இவர்கிட்ட நின்று எடுத்துட்டேன்பா அப்படின்றது. அப்புறம் ஒரு கட்சினா ஒரு கொள்கை சொல்லணும். இப்ப எங்க கட்சினா விவசாயன்றோம், உங்க கட்சினா சமூக நீதின்றீங்க, அவங்கன்னா தேசிய ஒருமைப்பாடுன்னு காங்கிரஸ் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? கல்விக்கு நாங்க முதன்மை தருவோம். அதான் சொன்னார்ல ஒரு சகோதரர், நாங்க மடிக்கணி கொடுத்துட்டு வரோம். அப்ப ஏதாவது ஒண்ணு பேச இருக்கணும்ல, கல்வியில இருந்து நாங்க ஃபவுண்டேஷன் போட்டு வரோன்றது. அப்ப அது நாளைக்கு போய் தேர்தல்னா பல்லு கேட்பாங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? இப்பயே கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க கட்சி தொடங்கிட்டீங்க, ஏன் வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டீங்க, ஏன் வரலன்னு. கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டாரு, பதில் சொல்லியாச்சு. களத்துக்கு போய் களத்துல நின்று கூட நின்றுட்டு அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு அர்த்தம். இதே நீட்டுக்கு 1.5 மாசம் 2 மாசம் முன்னாடி அது அறிக்கை இது பண்ணும் போது ஒரு பதில நீட்டை நாங்க எதிர்க்கிறோன்றதுக்கு பதில் சொல்லியாச்சு. நீங்க என்ன விதமான அரசியல் எடுக்க போறீங்கன்றதுக்கு அண்ணா பெரியார்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் இது விமர்சனம் பண்ணா மரியாதை தரலாம். இதெல்லாம் வந்து கேவலமான அரசியல். இவங்க ஊறிட்டாங்க. அது உங்களுக்கு இப்ப புதுசா இருக்கும், நாங்கெல்லாம் பழக்கப்பட்டுட்டு வரோம். அதெல்லாம் ரொம்ப இருக்கும். அதாவது நீங்க கொடியேத்தனா உங்களை திட்டுவாங்க, சம்பந்தமே எல்லாம் பேசுவாங்க. நீங்க எந்த விஷயம் பேசுறீங்க அதுல இருந்து எதிர் சந்தில் இருக்கிற வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க. தயாரா இருங்க. எல்லாத்துக்குமே வந்து தர்க்க ரீதியான பதில் கூட இருங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்களா ப்ரோ? ஆமாங்க, கட்சியில இருந்தேன். தம்பி சொன்னாரு நீட்டு நல்லா பண்றது சொன்னி, என் தம்பி ஒருத்தர் வந்து பேசினாரு, அதுக்காக தான் வந்து பேசினாரு. நான் நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கேன். ஓகே. அண்ணன் பொறுப்பாளர் தான் நம்ம அண்ணன் அவரு. ஓகே. சரி.
பிரபாகரன் குமார். ஹாய், நான் பேசுறது கேக்குதா? பேசுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி காசு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க, இப்போ இவர் பண்றது வந்து இந்த குழந்தைங்க மூலயமா இந்த ரிங்கோ இல்லை ஏர் ரிங்கோ கொடுத்து வாங்குறாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு 2006 எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஜெயிக்குது. ஸோ அவங்க அந்த டிவி கொடுக்குறாங்க. அந்த 2006 2011 காலகட்டத்தில் வந்து அதாவது நிறைய பிரச்சனை நடக்குது. ஸோ அவங்க கொடுத்த அந்த டிவியால் தான் அதை வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க, அதுதான் உண்மை. ஸோ அவங்க கொடுத்த டிவியே வந்து இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்றதை அந்த டிவி மூலயமாவே மக்கள் பார்த்து தான் 2011 எதிர்கட்சியாகவே ஆக முடியாத நிலைமைக்கு வந்து இவங்க அதாவது டிஎம்கேவால் எதிர்கட்சியாலே வர முடியல. இப்போ இந்த சேம் கான்செப்டை இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவனுங்களுக்கு தெரியாமலே இவங்க வீடு வீடாக போயிட்டு டிவிக்கே வந்து சேர்க்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ டிஎம்கேவை ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது. எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லையும் எல்லாருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு பார்வை இருக்கும். இன்னைக்கு இவனுங்க இப்படி பண்றதுனால இந்த தமிழக வாழ்முறை அதாவது வெற்றி கழகம் வந்து ஹலோ அண்ணா வெற்றி கழகம் நான் பேசுறேன். அதான் டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப கொண்டு போயிடுவானுங்க ஒண்ணு. ஸோ இதனால அந்த விமர்சனமும் வந்து இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது அவனுங்க விமர்சனம் பண்ணாலும் இன்னும் அதிகமா பண்ணி இன்னும் அதிகமான மக்கள் கிட்ட போய் சேர்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. ரெண்டாவது விஷயம் வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்து அந்த டைம்ல என்ன இருந்துச்சுன்னா, அந்த சின்ன சின்ன இந்த ஐடி விங் இந்த கொத்தடிமைலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்னன்னா, கொஞ்சம் பெரிய அதாவது கொஞ்சம் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க அந்த பொறுப்பாளர்கள் கட்சியின் பொறுப்பாளர். ஆமா, ஓகே. நான் எனக்கு அவனுங்களை கொத்தடிமைன்னு சொல்லி எனக்கு பழக்கப்பட்டேன். அதனால அவங்க 200 ரூபாய் வாங்கினாலும் கொத்தடிமை தான். அவனுங்க மாநில அணி தலைவர் அந்த மாதிரி மாநில அணி தலைவர்கள், மாணவர் அணி தலைவர், இந்த மாதிரி கேங் வந்து இப்ப அடிக்கும். ஆமா, ஏன்னா இப்போ ஒரே ஒரு திருத்தம் வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. யா ஓகே, சின்ன லெவல்ல பண்ணி பார்த்தானுங்க. இவனுங்க ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது, ஓகேங்களா, அது எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஆளுங்க, அதாவது இந்த பெரிய பெரிய பொறுப்புல இருக்கவங்களை வந்து ஓகே நம்ம டார்கெட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு பின்னாடி வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ்னா என்னன்னா, அது வெறும் சும்மா சாதாரண கட்டமைப்புலாம் கிடையாது. அவனுங்க வந்து கிளையிலிருந்து அந்த மாவட்ட லெவலுக்கு வந்து கணக்கில் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஐடியா அதை பத்தி பேசணும் போது அது கடைசி வரைக்கும் போய் சேருன்ற அந்த கான்செப்ட்ல தான் இப்போ வந்து அதை பண்றானுங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. இவனுங்க பண்ண இந்த எச்சத்தனம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.001% தான். ஆனா மக்கள் கிட்ட அதிகமா சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட முகமும் இந்த டிவிக்கே வந்து மக்களுக்கு என்ன செய்யுதுன்றத அதை காமிச்சது தான் வந்து இன்னைக்கு அதிகம். இவனுங்க எவ்வளோ ட்ரை பண்ணானுங்க, ஆனால் அது முடியல. இன்னைக்கு மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லா டிவிகே மேல இருக்குது, ஓகேங்களா. இன்னைக்கு ஆல்ரெடி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஆளு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவனுங்க இந்த சின்ன சின்ன ஐடிஸ்லாம் வந்து பேசி அவரோட இதோ வந்து ஒன்று கூட எடுக்க முடியாது. ஸோ இப்போ அடுத்த பெரிய ஆளுங்க வராங்க. இப்போ அடுத்து என்ன போவாங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த யூடியூப் ப்ரூட்டர்ஸ் அந்தந்த சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்லாம் இவனுங்களுக்குள்ளேயே ஒரு 4-5 பேரை வச்சுட்டு பேச ஆரம்பிப்பானுங்க, வீடியோஸ் வந்து போடுவானுங்க. அடுத்து வந்து இவங்களோட டார்கெட் வந்து அதுவாக தான் இருக்கும். இல்ல யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி Day 1 கட்சி அவர் பிப்ரவரியில கட்சி அனௌன்ஸ் பண்ண அந்த நெக்ஸ்ட் டேயே அந்த திராவிட கூடாரங்கள் ஆதரவு முதல்ல அங்கிருந்து ஆரம்பிச்சது. நீங்க பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபேக்சுவல் இது பாயிண்ட் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்குது. முதல்ல ஆதரவு ஊடகங்கள்,
அவங்க தான் விமர்சனத்தை அல்லு சில்லுலாம் வந்து ஆரம்பிப்பாங்க. இப்பதான் கட்சியில இருக்கக்கூடிய ஐடி விங்க அடுத்தது பொறுப்பாளர்கள். இப்போ வெறும் நீங்க யூடியூப் தலைவர் சேனல் நாளைக்கு மட்டும் அமைச்சர் சொல்லாதீங்க. விமர்சனம் பண்ணுவாரு, இப்போ எம்எல்ஏ ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி இது வேகம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராக்ரஸ் இது. ஏன்னா அதுக்கான ஆமா வீரியம் அந்த அளவுக்கு. இப்போ அண்ணன் சீமான அவங்க ஆமா வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கோ இது பண்றதுக்கோ வந்து ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். நாமெல்லாம் வந்து அவர் நம்ம வாயால் அவர் கட்சி பேரையோ அவருடைய இதையோ நம்ம உச்சரிச்சிட்டோம்னு சொல்லணும்னு நினைக்க அவர் வளர்ந்து விடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல திராவிட கழகம் பகிரங்க திராவிட மீடியாக்கள் அறைகோல் விட்டுச்சு. என்னன்னா இனிமே நாம் சொல்லி அவர் வளர வேண்டிய நேரத்தில் இல்லை, அதெல்லாம் தாண்டி அவர் எங்கேயோ போயிட்டார், இனிமே விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும், நேரடியாக அடிச்சுதான் ஆகணும், பேரை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் எடுக்கும் பொழுதே வீரியத்தோடு வருவார். ஏன்னா ஒரு நாள்ல அவர் ஒரு ஈவெண்ட் பண்றாரு, அந்த ஈவெண்ட் டோட்டல் தமிழ்நாடு மீடியாவும் கேப்சர் பண்ணுது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டிஆர்பிக்காகவாது நீ அதை செஞ்சுதான் ஆகணும், வியூஸுக்காகவாது அதை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அதுதான் செல்லிங் மெட்டீரியல். ஹீ இஸ் த அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவர்கிட்ட தான் ட்ராக்ஷன், அவரை நோக்கி தான் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்கும் பொழுது நீங்க அதை காட்டி தான் ஆகும்போது ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்துது. ஒரு ஈவெண்ட்டுக்கு எப்படின்னா அவர் மாநாடு போட்டா எப்படி இருக்கும், இப்பவுமே அதை வந்து ஏதாவது பண்ணணுமே, அதுக்கான விமர்சனங்களை வந்துட்டு வைக்கணுமே சொல்லிட்டு ஒரு அறிவார்ந்த மாணவர்கள்ல வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய, ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ஒரு மாணவரடி தலைவர் வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ரோட்ல போறவங்க ஒரு ட்விட்டர்ல வந்துட்டு சாதாரணமா ஒருத்தன் பேசிட்டு போவான்ல, அந்த மாதிரி சினிமா ரஜினி ஃபேன் பேசுற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஒரு ரஜினி ஃபேன் சொல்ற மாதிரி, புரியுதுங்களா இல்லையா? நீங்க வந்து மது போதையை வந்துட்டு படங்கள்ல வந்து ப்ரொமோட் பண்றதுனாலதான் அரசால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்பத்தரமான இதே கேள்வி ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னதை சொல்றீங்களா? இல்ல சரி ப்ரோ, ஒரே நிமிஷம். ஆமா, ராஜீவ் காந்தி கேள்வியே அவங்களோட இளைஞரணி தலைவர் மேல வைக்கல. இதே கேள்வியே அவங்க இளைஞரணி தலைவர் மேல வைக்கலன்னு கேக்குறேன். அன்னைக்கு அடிச்சு தொத்திடுவாங்களே, ஏன் வைக்கல நான் சொல்றேன். ஏன்னா அவனை யாரும் ஃபாலோ பண்றதும் கிடையாது, அவன் சொல்றது கேட்க போறதும் கிடையாது. அதனாலதான் சொல்லுது, வேற ஒண்ணு. இளைஞரணி தலைவர் வந்து குடிக்கிறவில்ல, மோந்து பார்த்தே மப்பேற ஆளு. சரிங்களா? இல்ல அப்படிலாம் நம்ம பேசணுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு போக வேண்டாம். இல்ல அந்த அளவுக்கு போக வேண்டாம்னு இல்ல, நம்ம அவரும் வந்துட்டு இந்த மாதிரி படத்துல வந்துட்டு சீன் காண்டி ஸ்கிரீன் பிளே காண்டி அவனுங்க என்னடா கட்சியாடா நடத்துறாங்க சச்சின், அவங்க ஐபிஎல் டீம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்கடா கட்சிய. அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்டா எப்படி? ஒரு விஷயம் எப்படி மக்களை வந்து ஒரு இதுதான் அரசியல், நீங்க கூட்டம் போட்டா கூட்டம் கூட்டினாதான் ஓட்டு, மக்களை ஜாதி ரீதியா பிரிச்சுட்டு இந்த ஊருக்காரன் இவனுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு இவங்களா ஒரு கட்டமைப்பு சும்மா பிம்பம். அது இல்ல, நான் உண்மையா சொல்றேன், 26ல உடையுதுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் ஓட்டு வந்துட்டு சாதி பாகுபாடின்றி, இன பாகுபாடின்றி, எந்த பாகுபாடு இல்லாம அவர் யார் ரெப்ரசன்ட் 234 தொகுதியில யார் அவர் போடுறாங்களோ அவங்களோட எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அவரோட முகத்துக்காண்டியும் நல்லது நடக்க போகுதுன்ற நம்பிக்கைக்காண்டியும் மட்டுமே வாக்களிக்க போற முதல் கூட்டம் நம்ம தான் வந்துட்டு பெருமைப்பட்டுக்க. நிச்சயமா அது அரசியல் மாற்றம். அதுதான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வந்து 2026ல நம்மளோட செயல்பாடு ரொம்ப அதிகமா தான் இருக்க போகுது. அவங்களோட டார்கெட்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தே ஆகணுங்கிற அந்த இதுலதான் இருக்காங்க. சோ அவரோட ஏஜ்ல அவரோட சம வயது இருக்கிற ஒருத்தங்களை வந்து யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப இந்த அளவுக்கு நம்மளை எதிர்க்கிறாங்க. நினைச்சு பாருங்களேன், அவங்க ஏடிஎம்கேவை எதிர்க்கிறத விட நம்மளை இப்ப எதிர்க்கிறது ஒரு வகையில நமக்கும் நல்லதுதான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மீதுமே இல்லாம நமக்கு வந்து ரீச் அதிகமாகுது. இன்னொன்னு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பசங்க கிட்ட வந்து இவங்களை எல்லாம் ட்ரோல் பண்ணா திட்டினா வந்து ஐயோன்னு பயந்துட்டு ஓடுற ஆளுக கிடையாது, திருப்பி பயங்கரமா அடிக்கிற ஆளுக, இன்னும் வெறியோட வேலை செய்யற ஆளுக தான் நம்ம பசங்க. கருத்தியல் ரீதியாக நம்ம அடிக்கிறோம், கருத்தியல் ரீதியாக நானும் சொல்றேன். இன்னொன்னு எப்படின்னா, அவங்க ட்ரோல் பண்ணி மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்க ட்ரோல் பண்ணி நாம இது பண்றதை தாண்டி நம்ம விமர்சனங்கள் வச்சு அதை தாங்க முடியாம அவங்க பதில் ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்காங்க, அல்லது பதிலா அது இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி நடக்கும் போது அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க, நாம இங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுடைய வீரியம் பெருசாகி அங்க அவங்க பதில் நம்ம வந்து சர்வசாதாரணமா ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவோம், அது வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த நியூஸா போயிடும். அதனால அந்த பயம் நம்ம மேல அவங்களுக்கு நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து வெற்றியை நோக்கி தான் நம்மளோட பயணம் இருக்குது. அதுல நமக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நம்ம இப்ப ஆந்திராலேயே பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் போனதை சொல்லும்போது அவ்வளவு கேவலமா கிண்டல் பண்ணி, ஏன் விஜய் அவர்களே வந்து இப்படித்தான் இருப்பாரு, இப்படித்தான் ஆவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நக்கல் நையாண்டி அடிச்சாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, அங்க அவர் டெப்டி சிஎம்மா உட்கார்ந்துட்டாரு.
ஸோ எதுவுமே நடக்காதுன்னு கிடையாது, எல்லாமே நடக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையும் பிளஸ் நம்மளோட அந்த உழைப்பும் போட்டோம்னா எதா இருந்தாலும் நம்ம சாத்தியப்படலாம். ஸோ என்ன பேர் பிரச்சனை? இன்னும் அவர்தான் நிரந்தர முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. நிரந்தர முதலமைச்சர் உதயநிதினு போஸ்ட் ஓட்டிட்டு அவங்க இருக்காங்க. இல்லைங்க அவங்கள இந்த நிதிக்கு வேலைக்கு அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு இன்ப அதுல நிதிக்கு போகலன்னா அளவுக்கு யாரும் போயிட்டாங்க. வராது இருக்குது. இல்ல அவங்க இன்ப நிதிக்கே போயிட்டாங்க. இல்ல அதாவது நான் சரி ஒன்னே ஒரு ஒன்று நிமிஷம். சொல்றேன். ஓகே. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் ஒரு ஹை பாயிண்ட்லயோ அல்லது வந்துட்டு ஒரு ஒரு ரசிக மனப்பான்மையிலையோ நான் பேசல. நான் யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் வருவாரு, ஊர் ஊரா வருவாரு, மக்களை சந்திப்பாரு, எல்லாத்தையும் இது பண்ணுவாரு. உங்களுடைய அவதூறு பிரச்சாரங்களையோ அல்லது பொய் பிரச்சாரங்கள் எல்லாத்தையுமே அவர் தூக்கி போடு. அவர் 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் வரதான் போறாரு. மொத்த மக்களையும் சந்திக்க தான் போறாரு. தன் ரசிகன் வீட்டுல தங்கியிருப்பாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் தன் ரசிகன் வீட்டுல போய் தங்குவாரு. மக்களோட மக்களா இருப்பாரு. அவங்களோட சந்தோஷமா ஆடி பாடி அவங்க கிட்ட வாக்கு கேட்டு அவங்கள மகிழ்வித்து அவங்களோட சேர்ந்து உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு உங்கள ஒருவன் வந்து நிப்பாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மீடியாவும் அங்கதான் நிற்கும். டிராக்ஷன் அங்கதான் இருக்கும். என்ன அவதூறு பிரச்சாரங்கள் வைப்பீங்க? அவர் மக்கள் பத்தியில உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்க வெளியில சோசியல் மீடியால அவதூறு பிரச்சாரங்கள் வச்சிட்டு இருங்க. இது நடக்கத்தான் போகுது. இன்னொரு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்ங்க, ஒரே ஒரு ராஜேஷ் ரெக்வெஸ்ட். பேசுறேன். ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் ஆர்கேஎம் ராஜேஷ் பேசட்டும். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு அண்ணனோட நடவடிக்கைகள் அதை பத்தி வந்து நம்ம பெருமையா அடுத்தடுத்து பேசிட்டு இருக்கோம். 2026 இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். அது அப்படிதான் நடக்க போகுது. இவர் சொன்ன மாதிரி ஊர் ஊரா போய் அவர் ரீச் ஆகுறப்போ நம்ம கிடைக்கிற ரீச்சே வந்து அவங்க ரொம்ப மிரண்டு போற அளவுக்கு தான் ரீச் இருக்க போகுது. அது வந்து ஓகே தான். பட் நம்மளும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ப்ரோ. இந்த 10-11 இவங்களும் என்ன புதுசா அந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கவே கூடாது. உதாரணத்துக்கு இந்த பையில போட்டோ வச்சுட்டு சுத்துறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளும் நடந்துக்க கூடாது. 10-11 நம்ம இருந்துடவே கூடாது. இதைதான் அவனும் கண்டிப்பா பண்ணா, இருக்கணும். இதைத்தான் இவனும் பண்ணா, இப்ப இவங்களும் புதுசா அதை தானப்பா பண்றாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல பரவாயில்ல, ஒரே ஒரு எல்லாமே செகண்ட். இளவட்ட அது பசங்களா அது இருந்தாலும் இல்லைங்க. எவ்வளவு தன்மையா நடந்துக்கிறாங்க, ஒரு விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்றாங்க, எந்த மாதிரி பதில் சொல்றாங்க, அந்த இல்ல மாதிரி இதை நம்மள நான் உன்னிப்பா ஏத்துக்கிறேன். பார்க்கணும். நான் செகண்ட் ஒரே பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். இந்த பாக்கெட்ல போட்டோ வச்சுட்டு சுத்துறான் அது சொன்னீங்கல்ல, நான் ஆமா சொல்லவா, இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவங்களோட ஆதரவாளர்கள் என்று சொல்லி கொண்டு தெரியும் கொத்தடிமைகள் வந்துட்டு எல்லாத்தையும் கடந்து செல்றான். நம்ம வந்துட்டு இன்னமும் சொல்றேன், ஒரு 6 months ஓல்ட் பார்ட்டினா அந்த பார்ட்டியில சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போது அதை நம்ம வந்துட்டு பெருசுப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா அதை சொல்லணும், அதை ரிஃபார்ம் பண்ணணும், திருத்தணும். ஆனா அதை பெருசுப்படுத்தி அதை வெளியில மக்கள்கிட்ட காட்டாம இருக்கிறது நம்ம கட்சியோட இதுக்கும் நல்லது, இல்ல கட்சியோட அது நான் டெவலப்மெண்ட்டும் நல்லது. சொல்றேன். அப்படி பாக்குறப்ப 10-11 நம்ம தெரிஞ்சிரோமோ அப்படி இருக்கவே அப்படிங்கிற ஒரு மாட்டோங்க. எண்ணம். கண்டிப்பா இருக்க ப்ரோ மாட்டோம். ஒரே 10-11 நிமிஷம், நான் மதன் ப்ரோ சொன்னதை நான் அக்ரி பண்றேன். இன்னொன்னு 1008 விமர்சனங்கள் அவங்க வச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அது இருக்கேன். நம்மள நாமளே வந்து கீழே அதுதான் கொண்டு அவங்க சொல்றேன். சொன்னதுக்கெல்லாம் இது பண்ற மாதிரி ஆயிரும். ராஜேஷ், நீங்க செய்யற நல்லதுலயே கெட்டது கண்டுபிடிக்கிறான்னா அப்ப நீங்க என்ன ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அவன் அதை தான் சொல்றேன். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி ஒண்ணு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன், அப்புறம் மதன் பேசணும். ஆர்கேஎம், நீங்க பவன் கல்யாண கோட் பண்ணீங்க. நான் அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். இது நிறைய பேர் நீங்க அது சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா பவன் கல்யாண் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்ல டிடிபி கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாரு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட 5 years ஆன்டி இன்கியூபன்சி. அதே மாதிரி ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பாலிடிக்ஸ் டிஃபர் ஆகும். அவர் டெபுட்டி சிஎம் ஆகிறாருன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதுக்கும் நம்மளுக்கும் சுத்தமா சம்மந்தமும் இல்லை. நம்ம ஆட போற கேம்ன்றது அவர் ஆடினதுல 0.5 டிஃபிகல்ட்டி லெவல் கூட அந்த மனுஷன் ஆடவே இல்லை. அதனால அந்த மனுஷன் டெபுட்டி சிஎம் ஆனதுன்றது வந்துட்டு நீங்க ஒண்ணுமே இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி 21 எம்எல்ஏ சீட்டு 2 எம்பி சீட் அடிச்சு இன்னைக்கு வந்து டெபுட்டி சிஎம் கோயலேஷன் கவர்மெண்ட் நான் என்டிஏ சொல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் வந்தது ப்ரோ, பண்ணிட்டாரு. ஐ இல்ல அண்டர்ஸ்டுட். நான் நான் சொல்ல திரும்ப வந்தது சொல்றேன், இதை இல்ல நான் முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. முடிச்சுக்கிறேன். ஸோ பவன் கல்யாண கோட் பண்ணி நம்ம அதை பேச வேணான்றதை நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப சொல்றேன், அது ரொம்ப டிஃப்ரெண்ட் கேம். இல்ல நான் அதுக்கு தான் நான் உங்களோட இதுல தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு அங்க வந்து தெலுங்கு தேசம் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுதான் ஆனாரு. அது வந்து மறுக்கவே இல்லை. ஆனா அவரே அங்க ஆகும்போது இங்க களம் வேற, இங்க வந்து இருக்கிற ஒரு பிரச்சனைகள் எப்படி இருக்குது, நமக்கு இங்க இருக்கிற ரீச் எப்படி இருக்குது. ஸோ அதனால எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம், தயக்கப்பட வேண்டாங்கிற அந்த ஒரு இதுலதான் நான் சொல்றேன். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா,
நம்ம அதான் அப்படியே சொன்ன மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள் வரும், நிறைய கேலி. அதாவது அவங்களோட முக்கிய டார்கெட் அப்படின்னா ஒரு தாய்மார்கள் மத்தியிலையும் பெண் குலத்தின் மத்தியிலையும் வந்து கெட்ட பேர் எப்படியெல்லாம் எடுத்து கொடுக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க. இந்த எதிர்க்கட்சிக்காரங்க பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்க. பேசாத ஒரு விஷயத்த பேசினதா அவங்களே எடிட் பண்ணி மக்கள்கிட்ட நம்புற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம வந்து போராடணும். கண்டிப்பா போராடி தீருவோம். ஒரு கட்டம் வரைக்கும் தான் போராடணும். ஒன்ஸ் நம்ம ஒரு லெவல் ரீச் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்க என்ன கத்துனாலும் சூரியனை பாய்த்து நாய் கத்துன மாதிரி தான் இவங்க நிலைமை இருக்குமே தவிர, கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இப்ப இங்க இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற பல பேர் வந்து நாளைக்கு கட்சியில பெரிய பொறுப்புக்கு வரக்க ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஆனா அந்த டைம்ல கூட என்னைக்குமே கட்சியில் இருக்கிற எந்த ஒரு மெம்பரையுமே விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த 2 கட்சிகள் திமுக அதிமுக, 2 கட்சியில் இருக்கிறவங்க கிட்டயும் நான் பழகியிருக்கேன். அப்போ திமுகல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கட்சிக்காரங்க ஒருத்தன் வளரக்கூடாதுன்னு இன்னொருத்தன் வந்து சதி பண்ணுவாங்க. ஆனா அதிமுகல அப்படி கிடையாது. அதிமுகல ஒரே முகம் ஜெயலலிதா, எம்ஜிஆர் தான். கீழே எவனா இருந்தாலும் சரி, நல்லா வேலை செஞ்சாங்கன்னா அவன் டப்பு 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 டப்புன்னு மேல வந்துகிட்டே இருப்பான். நம்ம வந்து உள்ள இருக்கிறவங்கனே வளர்த்தி விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கட்சியில யாரெல்லாம் இருக்காங்களோ உண்மையா உழைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கையை கொடுத்து தூக்கி விடுங்க. ஏன்னா நீங்க இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய பொறுப்புல வருவீங்க. ஸோ என்ன காரணத்தை கொண்டு கட்சியில் இருக்கிறவங்க விட்டு கொடுக்காதீங்க. அப்படி விட்டு கொடுக்காம இருக்கும்போது தான் அவனுக்கு கட்சியில இன்னும் வெறியோட வேலை செய்வான். உழைக்கிறவனுக்கு அந்த பதவி எல்லாமே வர 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 அவன் இன்னும் வேலை செய்வான். அப்பதான் கட்சி இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இல்லாட்டினா திமுக எப்படி கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்குது பாத்தீங்களா, அப்பதான் உங்களுக்கு ஓட்டே கிடைக்குது. ஆனா ஏடிஎம்கே அந்த காலத்துல 2014ல தனியா 40 தொகுதியிலுமே ஜெயிச்சானுங்க தெரியுங்களா. அந்த லெவலுக்கு அந்த கட்சி கட்டமைப்பு இருக்குன்னா ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம கட்சிக்காரங்க நம்மளை வந்து என்னைக்குமே வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. சரி, ஒரே ஒரு செகண்ட். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இலவசத்தை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, விக்னேஸ்வரி பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சி நீங்க நம்ம எதிர்பார்க்கறது கொண்டு வரணும்னு நினைக்கிறது எல்லாமே நல்ல விஷயம்தான். என்னைக்குமே வந்துட்டு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து நிரந்தரமான தீர்வு காண்றதுக்கான வேலையை கண்டிப்பா ஒரு அரசாங்கம்ன்றது பண்ணணும். அது ரொம்ப முக்கியம்தான். அதே மாதிரி இன்றைய தேவையும் நம்ம புறக்கணிக்க முடியாது. ஏன்னா இப்ப என்ன ஒரு டெவலப்மெண்ட் இல்ல ஒரு பிளான்ஸ் எது நம்ம கொண்டு வந்தாலும் மக்களை சென்றடையறதுக்கும் அது நிரந்தரமா மாறுறதுக்கும் ஒரு பெரிய காலகட்டங்கிறது இருக்கு. அது வந்து அந்தந்த விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு ஒரு 5 வருஷமா இருக்கலாம், இல்ல அது 10 வருஷம் எடுக்கலாம், இல்ல 2 வருஷம், இந்த மாதிரி டிஃபரன்ஸா இருக்கும். பட் அன்னைக்கு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்துட்டு, இது நான் திமுக அரசா இருந்தாலுமே சொல்றேன், அது எந்த அளவுக்கு ப்ராப்பரா செஞ்சாங்க, அது எப்படி கொண்டு போய் சேர்ந்திருக்கா, எல்லாருக்கும் சேர்ந்துச்சா, ப்ராப்பரா கிடைச்சுச்சா, அதுன்றது செகண்ட் டிபேட். பட் அஸ் அ பிளானா வந்துட்டு இன்னைக்கு பெண்களுக்கு வந்து அந்த பேருந்து வந்து இலவசமா போறது, இந்த மாதிரி திட்டங்கள் வந்து திட்டங்களாக நல்ல திட்டங்கள். அதை இவங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, கடைசி வரைக்கும் அது கரெக்டா எல்லாரையும் போற அளவுக்கு பார்த்தாங்களா? இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறேன்னு சொல்றாங்க. அது நீங்க இந்த எலெக்ஷன் இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா எல்லா கேம்பெயின் போற இடத்துலயுமே யாருமே வரலங்கிறாங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி அதுல குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கு, அது சரி பண்ணலாம். பட் ஆஸ் அ திட்டங்களா வந்து ஒட்டு மொத்தமா இலவசங்களே தவறு அப்படிங்கிறது வந்து இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் கரெக்டா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். பட் ஐ டோன்ட் திங்க் பிராண்டிங் அஸ் எவ்ரிதிங் அஸ் a freebie is also not right. மதன் வந்து முடிவுரை வழங்குவார். நிச்சயமா நம்ம கட்டுற டாக்ஸ் வந்து something ப்ரோ useful-ஆன ஒரு சில முடிவுரை விஷயங்கள் மட்டும் கொடுத்துருங்க. இல்ல ப்ரோ, இருக்கு. ஃப்ரீபி மதன் நீ சொல்லலாம். தப்பான்னு தெரியல. தப்பான்னு சொல்றதை விட அந்த ஃப்ரீபி கரெக்டான மக்களை போய் சேருதா அப்படின்றதுதான் ரெவல்யூஷன் கொஞ்சம் ரொம்ப கரெக்டா. ரெவல்யூஷன் ப்ரோ எக்ஸ்ட்ரா ஒரு டைமே நிமிஷம். எடுத்துட்டோம். மதன் நீ பேசி முடி, நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். மதன் பேசு, ரொம்ப நான் நேரமா ஒரு வெயிட் மரமா பண்ணிட்டு வெயிட் இருக்க. பண்றேன். சாரி, ஒரு மேட்டர் நம்மளாவது எப்போது பர்சனலா பேசிக்கலாம். இன்னைக்கு இல்ல நிறைய ஒரு நண்பர்கள் வேற வந்தாங்கன்றதுனால மேட்டுக்காக தான் பேசல உங்கள்ட்ட ப்ரோ. எக்ஸ்பிரஸ். நம்ம அண்ணா கூட 3 பேர் சொன்னாப்புல, பெரியார், அம்பேத்கர் மற்றும் இவர் காமராஜர் கோரிக்கை சொல்லி. இங்க சில சில கட்சிகள் வந்து அவங்கள பிராண்டிங்கா எடுத்து வச்சு ஒரு பிராண்டா அந்த 3 பேர் அம்பேத்கர், பெரியார், மாசா வைக்கவா, இவங்க இன்னைக்குமே காமராஜர் பின்பற்ற மாட்டாங்க, பின்பற்றவும் கிடையாது. அவங்கள வந்து இழிவுபடுத்தி தான் பேசுவாங்க. அது வேற விஷயம்.
நான் வந்து இந்த 2 பேர் இருக்காங்களா, மற்ற 2 பேரையும் டிபியில் வச்சிருக்கேன். நீங்க மாசம் சேர்த்துக்கு போல ஓகேவா? மாசம் ஒரு போதைக்கு கூலி தலைவர் தான் ஓகேவா? அந்த 3 தலைவர்களையும் முப்பெரும் தலைவர்களையும் நீங்க டிபியில் வச்சுட்டு இங்க உட்காந்துட்டு வந்து ஜாதி ரீதியான கோர்ட்டுகளையோ மத ரீதியான கோர்ட்டுகளையோ வந்து எங்க தலைவர் மேல திணிக்கிறப்ப எங்களுக்கு அந்த நீங்க டிபியில் கவர் டிபியில் வச்சிருக்கீங்க இருக்கீங்களா, அந்த தலைவர்கள் மீதே விமர்சனம் வர மாதிரி ஆயிடுது ஓகேவா? ஏன்னா அந்த தலைவர்கள் பெரும் பங்காற்றிருக்காங்க ஜாதி ரீதியாக மத ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்துருக்காங்க. அப்படி நடத்துற அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரி நீங்க அவங்க டிபி வச்சுட்டு நீங்க பேசுறப்ப எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு ஓகேவா? நான் சொல்றேன்னா அவங்க கலைஞரோட டிபி வச்சுக்கிட்டு அதுல ஸ்டாலின் ஐயாவோட டிபி வச்சுட்டு அதுல உதயநிதி டிபி வச்சுட்டு நீங்க வந்து பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன் ஓகேவா? நான் வந்து அவங்களும் அதே மாதிரி தான் ஓகேவா? நீங்க வந்து மாஸ் டிபியை, அம்பேத்கர் டிபியை பிளஸ் வந்து பெரியார் டிபி வச்சுட்டு பேசுறப்ப எனக்கு அவங்க தலைவரா இருக்க அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு ஓகேவா? நீங்க என்ன வேணா கண்ட்ராய் பண்ணிட்டு போங்க ஓகேவா? எங்க தலைவரை நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணீங்க, அது வந்து உங்களோட ஐடியால பண்ணீங்க. நீங்க கலைஞர் டிபி வச்சு பண்ணீங்க, எதனா வச்சு பண்ணீங்க. பொதுப்படியா இருக்க தலைவர்களை அந்த மாதிரி நீங்க டிபி வச்சு பண்றப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்க தலைவர் வந்து அவர் பெரிதும் மதிக்கிறதுனால தான் அவரை படிக்க சொல்றாங்க. பெரியார் சரி பெரிதும் மதிக்கிற கட்டத்துல அவங்க இருக்கிறதுனால தான் நாங்க படிக்கிறோம், அவங்களை போதிக்கிறோம், அவங்களோட அரசியல் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிற அவங்களை கவர் டிபி வச்சு நீங்க இந்த மாதிரி வந்து எங்க தலைவர் வந்து ஜாதி ரீதியான மத ரீதியான கோட்டை சொல்லி நீங்க வந்து நான் பண்ற அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் வந்து பண்ணாதீங்க, கன்றாய்வாதீங்க, கீழ்த்தர மாதிரி அது மாதிரி செஞ்சாரு. அதுக்காக இன்னைக்கு நம்ம கோட்டாலடா மதனு இவனுங்க 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்த கண்டென்ட்ட மறைச்சிட்டாங்களடா, எல்லாரும் போய் பிரமாணம் எடுத்தாங்களடா. இல்ல ப்ரோ, நான் அது ஃபைன் ஏத்துப்பேன். நான் வந்து இவங்க சமூக நீதி பேசுற பேர்ல வந்து இவங்க 3 பேரை டிபில வச்சுட்டு எனக்கு பெரும் இது பண்றாங்க. நீங்க கட்சி கொள்கையில சமூக நீதின்ற இடத்துல உதயநிதின்னு போட்டுக்கோங்கடா. இல்ல ப்ரோ, சமூக நீதி சமத்துவம் பேசுறாங்க. கவர் டிபில வந்து பெரியார் மாஸ் அம்பேத்கர் 3 பேர் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இன ரீதியா வந்து இவங்க அகதி பேசுறது, அப்புறமா வந்து இவன் வந்து அந்த விதை இந்த விதைன்னு பற்றி கூட சேர்ந்து பேசுகிறது, இந்த மாதிரி நீங்க மத ரீதியா பிளவாதான் ஜாதி ரீதியான அரசியல் பண்ற நீங்க பெரியார் அம்பேத்கர் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாதா ஓகேவா? அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க ஓகேவா? 3 பேர் போராட்டத்துமே நீங்க வந்து கொச்சப்பட்டுட்டீங்க டிபில வச்சுட்டு ஓகேவா? ஒண்ணு நீங்க ட்வீட் போறப்போ வந்து இந்த மஞ்சள் சிவப்பு மாட்டுக்கு கருப்பு ஓகேவா, இதை தூக்கி போட்டு வேற என்ன போடுங்க ஓகேவா? கருப்பா ப்ளூவா, அந்த ப்ளூ தூக்கி வச்சுருங்க ஓரமா. இந்த 3 கலரையும் தூக்கி வச்சுட்டு வேற என்ன கலரை போட்டு நீங்க சாவுங்க. என்ன இந்த 3 தலைவர்களையும் 30 தலைவரையும் நீங்க கொச்சப்பட்டு உட்காந்து பேசல. நீங்களாம் வந்து சமூக நீதி பேசுற ஒரு இதே உள்ள கிடையாது. நான் பார்த்து ட்வீட் பார்த்தேன் ஜோசப் அந்த இந்த மேட்ரு. அதை விட்டு அது அவங்க பண்றது நம்ம நல்லதுன்னு நினைச்சிருந்தோம். ஏன்னா அவன் கவர் டிபி பார்த்தா அவன் கவர் டிபி ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, மன கஷ்டமாச்சு. ஏன்னா அவன் கவர் டிபில 3 பேரும் எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச தலைவர்கள், 30 தலைவர்கள். ஏன்னா அவ்வளவு போராடி இருக்கீங்க இந்த விஷயத்துக்காக. அவர் டிபி வச்சுட்டு அந்த விஷயம் பேசுறப்ப எனக்கு கடுப்பா தான் ஆகுது. ப்ரோ அந்த இது தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த சமீபத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த திமுக முப்பெரும் மாநாடுன்னு ஒண்ணு நடந்துச்சு, அதுல தமிழ்தாய் வாழ்த்து ஏதாச்சும் பாடினாங்க? அதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இளைஞரணி இது வந்து அவ்வளவுதான் நினைச்சுக்கீங்க. இவனுங்கெல்லாம் வந்து இல்ல இவனுங்க வந்து எப்படி வாய்க்குலயே ஏங்க வழக்கமா அதுக்கு காவாலா பாட்டு தானே போடுவாங்க. அங்கெல்லாம் அவ்வளவுதாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம பேசி போட்டாங்க, யாரும் வரல. அப்ப முன்னாடி இவங்களே முதலமைச்சர் கூட வரல ஓகேவா? தலைவர் யாருமே வரல. பெருமரு மேடை காலியா இருக்கும். வெறும் ஸ்பீக்கர்ல வந்து காலி மேடையில போட்டு விட்டுட்டு இப்ப இவங்க வந்து நம்மள பேசுறாங்க. போட்டாங்க, போடாமலாம் இல்ல, போட்டாங்க காலி மேடையில போட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க எரியுமா எரியாதா? அதனாலதான். சரி गाइस பாப்போம் ஓகேவா? எனக்கு ரொம்ப நல்லாவே போச்சு, ரொம்ப லாங்காவே போச்சு. ஹரிஷ் ப்ரோ ஓகேடா. Thanks for co-hosting with me and mediating. எண்டு குத்துறா வாய் புளித்தது மாங்கா புளித்தது பேசுனாங்க. நாங்க மாங்கான்னு அது எதுக்கும் போய் சரி ஓகே ரைட் பாப்போம். நாங்க வந்து எங்க கருத்தை பேசணும். பாய் நண்பர்களே. பாய். Thank you. பாய். இடன் ஐடியஸில் கேட்கும் மூப்பீஸ் பாய்.